بسم الله الرحمن الرحيم سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر. السلام عليكم ورحمة الله وبركاته. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியில் போலி ஒற்றுமை என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய சமுதாயத்திலே சமீப காலமாக ஒன்றுபட வேண்டும், ஒற்றுமையாக வாழ்ந்திட வேண்டும் என்ற ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப நம்முடைய சமுதாய தலைவர்களாலும் சமுதாய நலம் விரும்பிகள் என்ற பெயரிலே தம்மை அறிமுகப்படுத்திக் கொள்கிற பலதரப்பட்ட மனிதர்களாலும் எடுத்து வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இவ்வாறு சமூக ஒற்றுமை, சமுதாய ஒற்றுமை என்று பேசப்படுகிற இந்த ஒற்றுமை வாதங்கள் எல்லாம், அதனை நாம் ஆய்வு செய்து பார்க்கிற பொழுது உண்மையிலே சமூகம் ஒன்றுபட வேண்டும் என்ற உண்மையான நோக்கத்தோடு அவர்கள் அந்த வாதங்களை எடுத்து வைப்பதாக தெரியவில்லை. தமிழகத்திலே ஏற்பட்டுவிட்ட ஏகத்துவ புரட்சியினால், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எடுத்து வைக்கிற இஸ்லாத்தினுடைய சத்திய கருத்துக்களின் வளர்ச்சியினால் அதனை பொறுத்து கொள்ள முடியாதவர்களும் இதனுடைய வளர்ச்சியினை தடுத்து நிறுத்திட வேண்டும் என்ற பொறாமை கண்ணோட்டத்தோடு இதனை பார்த்து கொண்டிருக்கிறவர்களும் இந்த வளர்ச்சியை தடுப்பதற்காகவும் ஏகத்துவ பிரச்சாரத்தினை குழி தோண்டி புதைத்திட வேண்டும் என்பதற்காகவும் இந்த ஒற்றுமை என்ற கோஷத்தினை சமீப காலமாக எடுத்து வைத்துக் கொண்டிருப்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்று சொன்னால், இந்த ஒற்றுமைக்காக அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய அதற்கான வழிமுறைகளும், எதற்காக இந்த ஒற்றுமையை வலியுறுத்துகிறார்கள் என்ற அதனுடைய நோக்கமும், என்ன காரணத்திற்காக வேண்டி இந்த பேச்சுக்கள் இப்பொழுது சமீப காலமாக பேசப்படுகிறது என்பதனையும் நாம் கூர்ந்து கவனித்தால், இது இந்த ஏகத்துவத்திற்கு எதிராகத்தான் இந்த வாதம் எடுத்து வைக்கப்படுகிறது என்பதனை மிக எளிதான முறையிலே நம்மால் அறிந்து கொள்ள முடியும். கடந்த காலத்தில் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தினை அழிப்பதற்காக பல்வேறு திட்டங்கள் இந்த சமூகத்திலே தீட்டப்பட்டது. எவ்வளவோ எதிர்ப்பு வேலைகளை இந்த சமுதாயத்து தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து செய்து கொண்டிருந்தார்கள். இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை ஏற்றுக்கொண்டவர்களை ஊர்விளக்கம் செய்து இதனை முடக்குவதற்கு திட்டம் தீட்டி பார்த்தார்கள். பல்வேறு ஊர்களிலே அது தொடர்ச்சியாக அரங்கேற்றப்பட்டது. யாரெல்லாம் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை எல்லாம் நாங்கள் ஊரை விட்டு விலக்கி வைக்கிறோம், எங்களுடைய ஜமாத்துடைய திருமண பதிவேடுகளில் அவர்களின் குடும்ப திருமணங்களை நாங்கள் பதிவு செய்ய மாட்டோம் என்று சொன்னார்கள். யாரெல்லாம் இந்த ஏகத்துவத்தினை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வீடுகளில் ஏதேனும் மரணம் சம்பவித்து விட்டது என்று சொன்னால், நாங்கள் எங்களின் நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிற அடக்க ஸ்தலங்களில் உங்களை அடக்குவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். இப்படி ஒரு கட்டத்திலே மிரட்டி பார்த்தார்கள், உருட்டி பார்த்தார்கள். ஆனால் அந்த உருட்டல் மிரட்டல் எல்லாம் காலம் கடந்து விட்டது. இன்றைக்கு சட்ட ரீதியாகவே அந்த வாதங்களை எல்லாம் எடுத்து வைத்து அதற்கு எதிராக சரியான முறையிலே போராடி நீங்கள் திருமண பதிவேடுகளை தந்தால் என்ன தராவிட்டால் என்ன
சட்டம் அனுமதித்த வகையிலே எங்களுக்கு நாங்களே பதிவேடுகளை உருவாக்கி கொள்ள முடியும் என்று சரியான கோணத்திலே அவர்களுக்கு பதிலடி கொடுத்ததின் விளைவாக அவர்களுடைய அந்த ஊர் விளக்கல் பிரச்சாரங்களும், திருமண பதிவேடுகள் மறுக்கப்படுகிற பிரச்சாரங்களும், அடக்க ஸ்தலங்களிலே அடக்க விட மாட்டோம் என்ற எதிர்ப்பலைகளும் இந்த ஏகத்துவவாதிகளின் கொள்கை உறுதியினை அசைத்து பார்க்க முடியவில்லை. இந்த வாதத்தை வைத்துக் கொண்டு இந்த பிரச்சாரத்தினை தடுத்துவிட முடியாது என்று நிராசை அடைந்து விட்ட எதிரிகள் வேறு பல வழிகளை கையாள ஆரம்பித்தார்கள். வேறு பல வாதங்களை முன்வைத்தார்கள். இவர்கள் இவ்வாறு பிரச்சாரம் செய்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? வெளிநாடுகளில் இருந்து குறிப்பாக இஸ்லாத்தை அழிக்க நினைக்கிற இஸ்ரேலிய யூத சக்திகளிடமிருந்து இவர்கள் பணம் பெற்றுக்கொண்டு லஞ்சம் வாங்கிக் கொண்டு அவர்களின் கையாள்களாக தமிழகத்திலே பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களின் பின்னால் சென்றால் இஸ்லாத்தை குழி தோண்டி புதைப்பதற்குரிய வேலைகளைத்தான் இவர்கள் நமக்கு கற்றுத் தருவார்கள் என்று சொல்லி அப்படி ஒரு வாதத்தை எடுத்து வைத்து பார்த்தார்கள். மக்கள் மன்றத்திலே அதை நாம் தெளிவுபடுத்தினோம். இஸ்ரேலிய கைக்கூலிகளிடம் அவர்களிடம் கையூட்டு பெற்றவர்கள் யார்? அந்த இஸ்ரேலியர்களுடைய வேலை என்ன? யூதர்கள் இந்த உலகத்திலே நிலைநாட்ட விரும்பக்கூடிய கொள்கை என்ன? நாங்கள் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிற பிரச்சாரம் என்ன? அவை இரண்டிற்கும் இடையிலே இருக்கிற வேறுபாடுகள் என்ன என்பதனை மக்கள் மத்தியிலே தெளிவுபடுத்தியதற்கு பிறகு அந்த வாதமும் முனை மழுங்கி போனது. இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக பல்வேறு ஏவுகணைகளை அவர்கள் எரிந்து பார்த்தார்கள். அத்தனை ஏவுகணைகளும் பயனற்று முனை மழுங்கி போனதனுடைய விளைவாக இறுதியாக இப்பொழுது ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். நாம் எல்லாம் முஸ்லிம்கள் இல்லையா? நம்ம எல்லாரும் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொன்னவங்க இல்லையா? நமக்கிடையில எதுக்கு பிரச்சனை? நமக்கிடையில எதுக்கு பிளவு? நாம எல்லாம் அண்ணன் தம்பி ஒன்றுபட்டு இருக்கணும். ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம். இந்த கொண்டாட்டம் எல்லாம் நேத்து வரைக்கும் தெரியல. இந்த ஏகத்துவவாதி ஒவ்வொரு ஊரிலும் 5 பேராக 10 பேராக 20 பேராக விரல் விட்டு எண்ணுகின்ற அளவுகளில் இருக்கின்ற காலங்களில் எல்லாம் நாம் 2 பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்ற பழமொழி அவர்களின் நினைவுக்கு வரவில்லை. இது சன்னம் ஜன்னமாக வளர்ந்து லட்சோப லட்ச மக்களை ஈர்த்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் இவர்களை வளைப்பதற்கு வேறு வழி இல்லை என்பதை உணர்ந்து கொண்ட இந்த காலகட்டத்தில் இப்படி நாமெல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஒன்றுபட்ட சமுதாயமாக வாழ்ந்து காட்ட வேண்டும், வாருங்கள் ஒன்றுபடுவோம் என்று சொல்லி இந்த ஒற்றுமை வாதத்தினை ஏகத்துவ பிரச்சாரத்தை முடக்குவதற்குத்தான் அவர்கள் சொல்லுகிறார்களே ஒழிய சமுதாய ஒற்றுமையை சமுதாய ஒற்றுமையை விரும்பி ஒன்றுபட வேண்டும் என்ற உண்மையான நோக்கத்திலே சொல்லவில்லை. இவர்கள் எடுத்து வைக்கிற ஒற்றுமை வாதம் ஒரு போலி ஒற்றுமை. அதுக்காக அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய காரணங்களை பார்த்தாலே புரிந்து கொள்ளலாம். இந்த ஒற்றுமைக்காக வேண்டி அவங்க சில வழிமுறைகளை சொல்லுகிறார்கள். நம்மை எதிர்க்கக்கூடியவர்கள் எல்லாம் சமுதாயம் ஒன்றுபடணும், அதுக்கு நாங்கள் சில வழிகளை சொல்றோம். அதுல மிக முக்கியமாக அவர்கள் எடுத்து சொல்லுகிற வழி என்ன தெரியுமா? சமூகத்திலே எத்தனையோ தீமைகள் நடக்கிறது, எத்தனையோ அநியாயங்கள் நடக்கிறது, மார்க்கத்திற்கு முரணான பல்வேறு காரியங்கள் இந்த சமூகத்திலே அரங்கேறுகிறது. அந்த தீமைகளை எல்லாம் மேடை போட்டு பேசினால், தவறு செய்கின்ற அந்த தவறுகளை எல்லாம் மக்கள் மத்தியிலே அம்பலப்படுத்தினால், பகிரங்கப்படுத்தினால், அதனால் நமக்கிடையிலே இருக்கிற ஒற்றுமை குலைந்து போய்விடுகிறது. அதனால நாம எல்லாரும் ஒத்துமையா இருக்கிறதுக்கு வழி என்னவென்று சொன்னால், யாரு எந்த தீமையை செஞ்சாலும் அதை பத்தி நாம மேடையில பேச வேண்டாம், அதை பற்றி துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்க வேண்டாம், அது பற்றி ஜும்மா மேடைகளிலே உரை நிகழ்த்த வேண்டாம், அந்த தீமைகளுக்கு எதிராக போராட்ட களத்திலே குதிக்க வேண்டாம். அவ்வாறு அந்த அநியாயத்திற்கு எதிராக களம் இறங்கினால்
சம்பந்தப்பட்டவர்கள் உள்ளம் வேதனைப்படுகிறது. யாருடைய உள்ளம்? நல்லவங்களுடைய உள்ள வேதனைப்படல. ஏன்னா நாம தான் நல்லவங்களுக்கு எதிராக களமிறங்கலையே. அநியாயம் பண்றான், அயோக்கியத்தனம் செய்கிறான். அந்த அயோக்கியத்தனத்திற்கு எதிராக களத்திலே குதித்தால் இல்ல நீங்க குதிக்காதீங்க, குதிச்சா சமுதாயம் ஒன்றுபட்டு இருக்க சமுதாயம் பிளவுபட்டு விடும், நமக்கு இடையில பிரச்சனை வந்துடும். இப்படி அநியாயத்திற்கு எதிராக வாய் திறக்காமல் இருந்தால் சமுதாயம் ஒன்றுபடும் என்று சொல்கிறார்களே, உண்மையிலே சமுதாயம் ஒன்றுபடுமா? தீமைகளுக்கு எதிராக களமிறங்காமல் இருந்தால், பாவங்களை பகிரங்கமாக எடுத்து சொல்லி மக்களை சத்தியத்தின்பால் அழைக்காமல் இருந்தால் ஒற்றுமை ஏற்பட்டு விடுமா? கண்டிப்பாக இந்த வாதத்தினால் ஒற்றுமை ஏற்படாது. இதை ஏன் எடுத்து வைக்கிறாங்க தெரியுமா? அவங்க செய்யக்கூடிய தீமை எல்லாம் மக்கள் மத்தியில வெட்ட வெளிச்சமாயிரு. நம்ம வண்டவாளத்தை பூரா தண்டவாளத்தில் ஏத்திடுறாளுவ. நாம பண்ற ஊழல், நாம அண்டர் கிரவுண்ட் பண்ணல அயோக்கியத்தன அனைத்தும் சமுதாயத்தின் பெயரால் சமுதாயத்திற்கு நன்மை செய்கிறோம் என்று சொல்லி மக்களிடத்திலே வசூலிக்கிற பணத்தை எல்லாம் அதை வச்சுக்கிட்டு நம்ம வீடு கட்டுறோமே, நம்முடைய இயக்கம் வளர்க்கிறோமே, நம்முடைய இயக்கத்துக்கு சொத்து வாங்குறோமே, அதனால் நாம் பேரையும் புகழையும் சம்பாதித்துக் கொள்கிறோமே. இந்த நாம் செய்யக்கூடிய தீமைகள் மக்கள் மத்தியிலே பகிரங்கப்படுத்தப்படுகிறது. அவ்வாறு பகிரங்கப்படுத்தப்பட்டால் சமூகத்திலே நமக்கு இருக்கிற மரியாதை குறைந்து போய்விடும். நம்மை தலைவர் என்று ஒத்துக்கொள்ள மாட்டார்கள், நம்மை சமுதாய காவலர் என்று மக்கள் அங்கீகரிக்க மாட்டார்கள், நமக்கு பின்னால் ஒரு பெரும் கூட்டம் வராது. அப்ப இந்த ஒற்றுமை கோஷத்துக்கான தவறுகளை கண்டுக்காம இருந்தா சமுதாயம் ஒத்துமையா இருக்கும் சொல்றாங்களே. இஸ்லாம் அப்படித்தான் சொல்கிறதா? இஸ்லாமியமா ஒரு முஸ்லீம் இந்த வாதத்தை எடுத்து வைக்கலாமா? ஒற்றுமை ஏற்படுதுன்னே வச்சுக்குவோம் ஒரு பேச்சுக்கு, யாரை பத்தி எதுவும் சொல்லல, யாரு செஞ்ச தவறையும் பேசல, அதனால எல்லாரும் அண்ணன் தம்பியா கைகோர்த்து நிற்கிறோம் என்று சொன்னால் அப்படி நிற்கலாமா? இஸ்லாத்தின் பார்வையில ஒரு முஸ்லீம் இந்த வேலையை செய்ய முடியுமா? நாம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறதுக்காக வேண்டி நீ செய்யக்கூடிய தீமையை நான் கண்டுக்க வேண்டாம், நான் செய்கின்ற தீமையை நீ கண்டுக்காதே என்று சொல்வது அயோக்கியர்களின் கூட்டணி இல்லையா? அந்த அயோக்கியர்களின் கூட்டணிக்கு அப்படி ஒரு கூட்டணி தேவையா? அப்படி ஒரு ஒற்றுமை இந்த சமுதாயத்தில் தேவையா? இன்னைக்கு நடக்கிற ஒற்றுமை வாதங்கள் அனைத்துமே இதை மையமாக வைத்துத்தான் இருக்கிறது. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறது? தீமைகளுக்கு எதிராக இஸ்லாத்துடைய பார்வை என்ன? திருமறை குர்ஆன் சொல்கிறது, குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், இந்த உலகத்திலே தோற்றுவிக்கப்பட்டிருக்கிற மனித சமுதாயத்திலே நீங்கள் தான் சிறந்த சமுதாயம். ஏன் தெரியுமா? தஅமுருன பில் மாரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ தூமினூன பில்லாஹ், நீங்கள் நல்ல காரியங்களை மக்களுக்கு எடுத்து சொல்கிறீர்கள், தீமைகளை விட்டு மக்களை தடுக்கிறீர்கள். தீமை செய்யறவனை பார்த்து செய்யாதேங்கிறீங்க. அதனால தான் நீங்க உலகத்திலேயே சிறந்த சமுதாயமா திகழ்றீங்க. மற்ற எந்த சமுதாயத்துக்கு இந்த கிரேடு இல்ல, மற்ற எந்த சமுதாயத்துக்கு இந்த சிறப்பு வழங்கப்படல. இந்த உம்மத்தே முஹம்மதியாவிற்கு இந்த சிறப்பு வழங்கப்பட்டிருப்பதற்கு காரணம் கூட நீங்கள் தீமைக்கு எதிராக போராடுவதுதான், தீமைகளை பார்த்து மௌனம் காக்காமல் இருப்பதுதான், அதனை சுட்டி காட்டுவதுதான், அதனை எதிர்த்து குரல் கொடுப்பதுதான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய சட்டத்தை நிறைவேற்ற வேண்டாமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்கத்தை இந்த உலகத்தில் நிலைநாட்ட வேண்டாமா? தீமை செஞ்சா செஞ்சிக்க, பாவம் நடந்தா நடக்கட்டும், அதை நாம கண்டுகொள்ள வேண்டாம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? சமுதாய துரோகிகள் அவர்கள். ஒரு சமுதாய நலன் விரும்பி என்று சொன்னால் அவனுடைய பார்வை எப்படி இருக்கணும்? ஒரு கண்டறியாத ஒரு குருடர் ஒருத்தர் போறார், ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கிறார், பக்கத்தில் ஒரு குழி ஒன்று கிடைக்கிறது, ஒரு சாக்கடை ஒன்று திறந்து கிடக்குது. தெரியாம அவர் அந்த பார்வை இல்லாதனால அப்படியே அந்த சாக்கடையை நோக்கி போய்கிட்டு இருக்கிறார். பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறவன் ஒரு மனுஷனா இருந்தால், மனிதாபிமானம் உள்ளவனா இருந்தா, பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற என்ன செய்யணும்? ஐயோ இப்ப தெரியாம போறாரு, அவர் வழி தெரியல, கண்ணு தெரியல, பார்வை தெரியல, அவரை நல்ல வழியில கூட்டி கொண்டு விடுவோம் என்று சொல்லி பாதையை மாத்தி விடணுமா இல்லையா? சரியான வழியை காட்டணுமா இல்லையா? தப்புல இருந்து அவரை தடுத்து நிறுத்தணுமா இல்லையா? கண்ணுக்கு எதிரிலேயே சாக்கடையில போய் விழுவதை வேடிக்கை பார்த்தால், விழுந்தால் வேட்டும், விழுறது நன்மைதான், விழுந்தாத்தான் நமக்கு ஆதாயம்,
என்று சொல்லி ஒருவன் அதை வேடிக்கை பார்த்தால் அவனை ஒரு மனிதாபிமானம் உள்ள மனிதனாக ஒத்துக்கொள்வோமா? இவங்க அந்த இடத்துல தான் இருக்கிறாங்க. சமுதாயம் தீமை செய்யுமா? சமுதாய மக்கள் பாவத்தில் போய் விழுவாங்களா? அந்த பாவத்தை நீ எச்சரிக்காத, நீ கண்டுகொள்ளாத, அந்த தீமைகளுக்கு எதிராக வாய் திறக்காத. அவன் செஞ்சா செஞ்சுட்டு போறான், அவன் செஞ்சா அவனுக்கு மட்டுமா பாவம்? அவன் செஞ்சா செஞ்சுட்டு போறான்னு விடலாம். எப்ப விடலாம்? அவன் செய்த தீமை அவனை மட்டும் பாதித்தால் விட்டு விடலாம். ஆனால் ஒருவர் செய்கிற தீமை அவரை மட்டும்தான் பாதிக்குமா? தீமையில ரெண்டு வகை இருக்குது. ஒருத்தர் செய்யக்கூடிய தீமை அவனை மட்டுமே பாதிக்கிற தீமை இருக்கு. ரகசியமா செய்வான், மக்கள் மத்தியில் வெளியே தெரியாது, அவனுக்கு அல்லாவுக்கு மட்டும்தான் அந்த தப்பு தெரியும். அதனால உலகத்தில் யாரும் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க, யாருக்கு ஆசையும் சுரண்டி இருக்க மாட்டான், சமுதாயத்தில் ஒழுக்கக்கேட பரவி இருக்க மாட்டான். அது அப்படி ஒரு பாவம் இருக்கிறது. அந்த பாவத்தை கண்டுக்க வேண்டாம், விட்டுறலாம். ஏன்? அந்த பாவத்தினால் ஏற்படக்கூடிய தீங்கு, அந்த பாவத்தினால் ஏற்படக்கூடிய இறைவனுடைய கோபம் சம்பந்தப்பட்ட அந்த மனுஷனை மட்டும்தான் பாதிக்கும், வேற யாரையும் பாதிக்காது. அதனால தான் இஸ்லாம் சொல்லிச்சு, தனிப்பட்ட முறையில் ஒருத்தன் செய்யக்கூடிய பாவத்தை மக்கள் மத்தியில் பகிரங்கப்படுத்தாதீங்க. அவன் பாவம் அவனோட முடிஞ்சு போயிடும். ஒருத்தன் ஒரு தப்பான காரியத்தை பண்ணிவிட்டான், அது அவனை மட்டும்தான் பாதிக்குதா? அது வெளியில வந்து ஊருக்கு மேடை போட்டு பேசாத. மன் சத்தர தம்பாஹி சத்தர உல்லாஹு தம்பஹு ஃபில் ஆখিরা. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் ஒருவர் இந்த உலகத்தில் தன்னுடைய சகோதரன் செய்யக்கூடிய பாவத்தை, தீமையை வெளிப்படுத்தாமல் மறைத்து விடுகிறாரோ, அவருடைய பாவத்தை நாளை மறுமையிலே அல்லாஹ் மறைத்து விடுவான். நாமளும் தப்பு செய்யறோம், எல்லா மனுஷனும் தப்பு செய்யறான். அவன் செய்யக்கூடிய அற்பமான பாவத்தை, மக்களுக்கு கேடு செய்யாத தனிப்பட்ட முறையில் இருக்கிற பாவத்தை அதை மக்கள் மத்தியில் வெளிப்படுத்தினால், அதை வெளிப்படுத்தாம மறைச்சா மறுமையில நான் செஞ்ச பாவத்தை அல்லாஹ் மறைப்பான். இஸ்லாத்துடைய பார்வை அதுதான். பாவமே செய்யக்கூடாது, ஒருவேளை செஞ்சுதான் ஆகணும்னு ஒருத்தனுக்கு வேற வழி இல்லை, பழகி போச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல, சில பாவத்தை சில பேர் செய்வாங்க. சில பேர் பீடி குடிப்பாங்க, அது கேடுதான், இஸ்லாத்தின் பார்வையில் ஒரு பாவம் தான், செய்யக்கூடாது. மனுஷனை தனக்குத்தானே அழிவை ஏற்படுத்தக்கூடிய எந்த காரியத்தையும் ஒரு முஸ்லீம் செய்யக்கூடாது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு பாவம் எப்படி செய்யணும்? அதை செய்யக்கூடாதுதான், ஆனா முடியலைங்க. 15 வயசுல இருந்து பழகி விட்டேன், என்னால் நிப்பாட்ட முடியல, நிப்பாட்டினா கைகாலெல்லாம் பதறுது, வேற டாக்டர்கிட்ட போய் கேட்டா நீ உடனே நிப்பாட்டாத, கொஞ்சம் கொஞ்சமா நிப்பாட்டுன்னு அட்வைஸ் பண்றாரு, என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு ஒருத்தர் முழிக்கிறான். தப்பு தான், உளறான், தப்பை விட முடியவில்லையா? இஸ்லாம் அவனுக்கு என்ன சொல்லுது? நீ ஃபர்ஸ்ட் தப்பு செய்யாத, செஞ்சுதான் ஆகணும், வேற வழி இல்லைங்கிற மாதிரி உன்னுடைய மனோநிலை இருக்கிறதா, அந்த தப்பை மறைச்சு செய்யு, சமுதாயத்துக்கு முன்னாடி செய்யாத, 4 பேருக்கு மத்தியில் பகிரங்கப்படுத்தாத. ஏன்? அதுலயும் ஒரு சமூக பார்வை இருக்கிறது. என்ன சமூக பார்வை? ஒரு எல்லா இடத்திலும் ஒரு தப்பு இருக்குது, வெளியே தெரியாம அந்த தப்பு நடக்குது, எல்லாமே அண்டர்கிரவுண்ட்ல அந்த பாவத்தை செய்யறாங்கன்னு வச்சுக்குவோம். எல்லா மனிதர்களும் திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எல்லாரும் என்ன நினைப்பாங்க? எல்லாரும் நல்லவனா இருக்கிறாங்க, யாருமே இந்த தப்பை பண்ணல, நாம மட்டும் இந்த தப்பை செய்யறோமே அப்படின்னு அவனுடைய உள்ளம் உறுத்தும், வெளியே தெரியாத வரைக்கும். மற்றவர்கள் செய்யக்கூடிய பாவம் வெளியில தெரியாத காலம் வரைக்கும் தப்பு செய்யக்கூடிய உள்ளத்தை அந்த தவறு உறுத்தும். தவறுல இருந்து திருந்தணும், இனிமே அந்த தவறை செய்யக்கூடாது, அதுக்கான யோசனைகளை சிந்திப்பான். அதே தப்பை எல்லாரும் பகிரங்கமா செய்யறாங்கன்னு வச்சுக்குவோம். எல்லாரும் உலகத்துக்கு ஒருத்தன் செய்யறது அடுத்தவனுக்கு தெரியுது, திருந்த நினைப்பான மனுஷன் எவன் தான் இந்த தப்பு பண்ணல, நாம மட்டுமா ஊர்ல பூசா பண்றோம், எல்லா பேரும் தான் பண்றான் என்று சொல்லி அந்த தப்பை செய்வதிலே மனிதனுக்கு ஆர்வம் வந்துடும். அதனால இஸ்லாம் என்ன சொல்லுது? தவறை செய்யாத, செய்யணும்னு கட்டாயம் இருக்குதா, உலகத்துக்கு தெரியாம மறைச்சு செய்யு. அப்படி ஒருத்தன் மறைச்சு தப்பு செய்யறானா அந்த தப்பை நீ வெளிப்படுத்தாத, அது அவனுக்கும் அல்லாவுக்கும் பார்ப்பட்டது. அதனால் யாரும் பாதிக்கப்படவில்லை, யாருடைய மானமும் பறிபோகவில்லை, யாருடைய பொருளாதாரமும் சுரண்டப்படவில்லை, அதுக்கு நீ கேர் எடுத்துக்க தேவையில்லை, நீ அப்படியே மறைச்சிரு. ஆனா சமுதாயத்தை பாதிக்கிற தப்பா இருந்தா,
பிறருடைய பொருளாதாரத்துக்கு கேடு விளைவிக்கிற தவறாக இருந்தா, பிறருடைய மான மரியாதையை கேலிக்குரியதாக்கக்கூடிய தவறாக அந்த தவறு இருந்தால், அடுத்தவருடைய உரிமையை கை வைக்கிற தப்ப பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க கூடாது. அதை பகிரங்கப்படுத்து, அதற்கு எதிராக களத்தில் இறங்கு, அதை தடுத்து நிறுத்து. அப்பதான் நீ சிறந்த சமுதாயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர்ஹு பியதிஹி. உங்கள் ஒருத்தர் ஒரு தீமையை கண்டால் அதை தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி, தன்னுடைய ஆற்றலை பயன்படுத்தி அந்த தவறை தடுத்து நிறுத்தட்டும். ஃபஇல்லம் யஸ்ததி, ஆற்றலை பயன்படுத்தி தடுத்து நிறுத்த முடியலையா, ஃபபில்லிசானிஹி, தன்னுடைய நாவால் எடுத்து சொல்லி அந்த தவறை தடுத்து நிறுத்தட்டும். ஃபஇல்லம் யஸ்ததி ஃபபிகல்பிஹி, எடுத்து சொல்லி பிரச்சாரம் கூட பண்ண முடியலையா, அப்ப நீ வாய் பத்தி வேற வழி இல்லைன்னு அந்த தவறில இருந்து விலகிக்க, சம்பந்தப்பட்டவனிடமிருந்து நீ தூரமாகி விடு. இந்த 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 போதனையை கடைபிடிக்கணுமா இல்லையா ஒரு முஸ்லிம்? நீங்க சொல்லக்கூடிய ஒற்றுமைக்காக, சமுதாயம் ஒன்றுபடணும் நீங்க எடுத்து வைக்கக்கூடிய இந்த வாதத்திற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த போதனையை புறக்கணிக்க முடியுமா? இதனை நடைமுறைப்படுத்தாமல் ஒரு முஸ்லீம் வாழ முடியுமா? நீ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய போதனையை கடைபிடிக்கவில்லை என்று சொன்னால், அவங்க காட்டி தந்த மார்க்கத்தின்படி உன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால், நீ என்ன முஸ்லீம் சமுதாயம்? உனக்கு இடையில ஒற்றுமை இருந்து என்ன பிரயோஜனம்? ஒருத்தர் முஸ்லீமா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இந்த உலகத்தில் முஸ்லீமா இருக்கிறதுனால என்ன நன்மை? நான் முஸ்லீம்னு சொல்லிக்கிறேன், அதனால எனக்கு முதலமைச்சர் பதவி கொடுப்பாங்களா? நான் முஸ்லீம்னு சொல்லிக்கிறேன், அதுக்காக நீ மாசம் மாசம் கவர்மெண்ட்ல இருந்து எனக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் வருமா? உலகத்தில் முஸ்லீமா இருக்கிறதுனால என்ன நன்மை? உலகத்தில் எந்த நன்மையும் இல்லை. இன்னும் சொல்ல போனா தீமை தான் இருக்கிறது. பல இடங்கள்ல, பல ஊர்கள்ல தன்னை முஸ்லீம் என்று வெளிப்படுத்தி கொண்டால் இஸ்லாத்தை அழிக்க நினைக்கிற சக்திகளால் நமக்கு தீங்கு ஏற்படுகிறது. கொத்து கொத்தா பல ஊர்களில் கொலை பண்ணினாங்க. முஸ்லீம் என்ற ஒரே காரணத்திற்காக, முஸ்லீம் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி பல உயிர்கள் பறிகொடுக்கப்பட்டிருக்கிறது. பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் இந்த தேசத்திலே சூறையாடப்பட்டிருக்கிறது. பல பெண்களுடைய கற்பு பறிக்கப்பட்டிருக்கிறது. பல தாய்மார்களுடைய வயிற்றிலே இருந்த சிசுக்கள், கருவறையிலே வளர்ந்து கொண்டிருந்த குழந்தை வயிற்றிலிருந்து கீறி கிழித்து எடுக்கப்பட்டு நெருப்பிலே போட்டு பொசுக்கப்பட்டிருக்கிறது. ஒரே காரணம், முஸ்லிம் என்ற ஒரே காரணத்துக்காக. உலகத்தில் நாம முஸ்லிமாக இருக்கிறதுனால பல இன்னல்கள், இடையூறுகள், துன்பங்கள், துயரங்கள். அப்ப இவ்வளவு துன்பத்தையும் சகித்து கொண்டு, இவ்வளவு இடையூறுகளையும் பொறுத்து கொண்டு நான் உலகத்தில் முஸ்லிமா இருக்கிறோம்னா ஏன் இருக்கிறேன்? மறுமை வெற்றிக்காக இல்லையா? மறுமையில் அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை பெறதுக்காக இல்லையா? உலகத்தில் எவ்வளவு சிரமம் வந்தாலும் பிரச்சனை இல்லை, அதை தாங்கிக்கிட்டோம்னா மறுமையில் அல்லாஹ் எனக்கு வெற்றியை தருமா? அதுக்கு தானே உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த மார்க்கத்தை என் வாழ்க்கையில கடைபிடிக்காமல் நான் முஸ்லீம் என்று அல்லாஹ்வுடைய பதிவேட்டில் பதியப்படுவேனா? இதை புறக்கணிச்சுட்டு ஒரு ஒற்றுமை தேவையா? ஒரு ஒற்றுமை சமுதாயத்தில் ஏற்படுமா? தவறுகளை கண்டுகொள்ளாமல் இருப்பதனால் சமூகத்தில் ஒற்றுமை ஏற்படாது. தீமைகளை பகிரங்கமா எச்சரிக்காமல் இருக்கிறதுனால ஒற்றுமை ஏற்படாது. அப்படி ஒரு ஒற்றுமை ஏற்பட்டால் கூட அது போலி ஒற்றுமை. இஸ்லாம் காட்டக்கூடிய உறுதியான ஒற்றுமை இல்லை. இஸ்லாம் காட்டக்கூடிய எஃகு மாதிரியான ஒற்றுமையா இருக்காது. அப்படி செதறி விட்ட நெல்லிக்காய் மூட்டை மாதிரி இருக்கும். எது வரைக்கும் அந்த ஒற்றுமை நீடிக்கும் தெரியுமா? சம்பந்தப்பட்டவனுக்கு எதிராக ஒரு தீமையை செய்யாத வரைக்கும். 2 பேரும் ஒத்துமையா இருக்கிறோம். அவன் செய்யற தீமையை நான் கண்டுக்கல, நான் செய்யற தீமையை அவன் கண்டுக்கல, அது வரைக்கும் ஒத்துமையா போகும். நான் அவனுடைய உரிமையில கை வச்சா, வேற எவன் உரிமையிலோ கை வச்சா வாய் பத்தி சும்மா இருப்பாரு. அடுத்தவன் வீட்டு காசை புடுங்கினா புடுங்கிட்டு போன்னு சும்மா இருப்பாரு. யாரும் யாரும் ஒப்பந்தம் செய்து கொண்டு தவறுகளை வெளிப்படுத்த கூடாதுன்ற அந்த அக்ரிமெண்ட்ல ஒத்து போய்கிட்டு இருக்கிறோமோ, அந்த சம்பந்தப்பட்டவனுடைய சொத்துல கை வச்சா, அவன் வாங்கின லஞ்சத்துல எனக்கு பங்கு கொடுன்னு கேட்டா,
அப்போ ஒற்றுமை இருக்குமா? அடுத்த வீட்டு காசை கை வச்சா வாய் பத்தி சும்மா இருந்தோம். அங்க கடிச்சு இங்க கடிச்சு ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில நம்ம மடியில கை வச்சுட்டானே சும்மா விடக்கூடாது சொல்வானே இல்லையா? அதுக்கு பிறகு ஒத்துமையா இருக்குமா? சம்பந்தப்பட்டவர்களுக்கு இடையில பிரச்சனை வந்தா உடஞ்சு போயிடும். நேற்று வரைக்கும் ஒத்துமையா இருப்பீங்க, தீமைகளை கண்டுகொள்ளாத காரணத்தினால் அடுத்தவர்களுக்கு செய்கிற தீமையை கண்டுகொள்ளாமல் இருப்பான். எனக்கு செய்யற தீமையை நான் கண்டுக்காம இருப்பேனா? அப்ப ரெண்டு பேருக்கு மத்தியில பிரச்சனை வந்துடும். நேற்று வரைக்கும் இருந்த ஒற்றுமை குலைந்து போய்விடும். இன்னும் சொல்வதா இருந்தா இன்னைக்கு வந்திருக்கிற பாபர் மசூதி வழக்கு சம்பந்தப்பட்ட தீர்ப்பு ஒற்றுமை ஒற்றுமைன்னு பேசக்கூடிய எல்லாரும் ஒத்துக்குவியா? ஒத்துமைக்கு தான் அந்த தீர்ப்பு சொல்லியிருக்காராம். நாட்டில் இருக்க அரசியல்வாதி பூரா தலையை வச்சு கொண்டாடுறாங்க. எதுக்கு? யோப்பா சூப்பரான தீர்ப்பு சொல்லி காட்டினாங்க. முதலமைச்சர் சொன்னார்ல, திருப்தி அளிக்கக்கூடிய தீர்ப்பு, இரண்டு சமுதாயத்தவர்களும் திருப்தி பட்டுக் கொள்ளக்கூடிய தீர்ப்பா. ரெண்டு அந்த சொல்லி முடிச்ச மறு செகண்ட்லயே அவருடைய வார்த்தைக்கு அவர் முரண்படுறார். ரெண்டு பேரும் திருப்தி அளிக்கிற தீர்ப்பு சொல்லிட்டாங்களா, ஆனாலும் மேல்முறையீடு செய்வதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது, விரும்பினா மேல்முறையீடு செஞ்சுக்குங்க. ரெண்டு பேரும் திருப்தி பட்டா வேற எதுக்கு மேல்முறையீடு? ஒரு நிமிஷம் பேசுறாரு, அதுல முரண்பாடு. ரெண்டு பேரும் திருப்தியா, ஆனா முறையீடு பண்ணிக்கணுமா? ஏன்னா திருப்தி பட்ட பிறகு எதுக்குடா முறையீடு? மக்களுடைய ஓட்டுக்களை எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்கிற அரசியல்வாதியுடைய வார்த்தை. தீர்ப்பு சொல்லிட்டாங்கல்ல, ஒற்றுமைக்கு தானே சொன்னா. நீதிபதிகள் சொன்ன தீர்ப்பு எதுக்கு? நாட்டில் பிரச்சனை வந்துடக்கூடாது, ரெண்டு பெரிய சமுதாயங்கள் பிளவுபட்டு விடக்கூடாது, அதனால எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும், ஒத்துமை நீடிக்கணும்னா நாங்க இப்படி தீர்ப்பு சொன்னோம்னு. தீர்ப்புக்கு காரணம் ஒத்துமை தான் காரணம். இது ஒத்துமை ஏற்படுத்துற தீர்ப்பா? அவங்களுடைய பார்வையில் ஒற்றுமை. நம்ம சமுதாயத்தில் உட்கார்ந்துக்கிட்டு ஒற்றுமை கோஷம் போடுறீங்களே, உங்களுடைய பார்வையில் இது ஒற்றுமையா இல்லையா? நீங்கள் இதை ஒத்துமைன்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த தீர்ப்பால் ஒற்றுமை ஏற்படுமா? மேலும் மேலும் பிரச்சனை ஏற்படுத்துற தீர்ப்பு, இன்னும் அடிச்சுக்கிறதுக்கு வழியை வகுக்கிற தீர்ப்பு. நேற்று வரைக்கும் 2 சமுதாயத்துக்கு இடையில பிரச்சனை என்று சொன்னால் இன்னைக்கு இன்னும் 2 சமுதாயத்துக்கு இடையில பிரச்சனையை உருவாக்கக்கூடிய தீர்ப்பு. இது ஒற்றுமை ஏற்படுத்துறதா? இந்த தீர்ப்பினுடைய முன்மாதிரியின் அடிப்படையில் இந்த தேசத்தில் செயல்பட முடியுமா? இனிமே இன்னைக்கு காலையில் ஒரு SMS ஒன்று வந்துச்சு. நீங்கள் வாடகை வீட்டில் குடியிருக்கிறீர்களா? உங்களுக்கு வீட்டில் 2ல் 1 பங்கு இருக்குது. நேரா போய் அலகாபாத் கோர்ட்ல கேஸை ஃபைல் பண்ணுங்க. அடுத்த வீட்டில் குடியிருக்க வேண்டியது, அவன்கிட்ட சண்டை போட்டா எனக்கு குடியிருந்துகிட்டு இருக்கா குடா எனக்கு சொந்தம்னு அலகாபாத்தில் போய் கோர்ட்ல கேஸை போட்டா, பாபர் மசூதி தீர்ப்பின் முன்மாதிரியின் அடிப்படையில் 3 நீதிபதிகள் என்ன தீர்ப்பு சொல்லணும்? எதுக்குப்பா பிரச்சனை? கண்டுக்காம விடு, அவனுக்கு ஒரு பங்கு கொடுத்துரு, நீ ஒரு பங்கு எடுத்துக்க. உன் வீட்டில் வந்து சொன்னா ஒத்துக்குவியா? நீதிபதி அகர்வால் ஒத்துக்குவாரா? கான் ஒத்துக்குவாரா? உங்க வீட்டில் வந்து நான் உட்கார்ந்துக்கிட்டு ஏன்னா குடியா அப்படின்னா நீ குடிப்பியா? நீதிபதிகள் தங்களுக்கு பிரச்சனை என்று வந்தால் இதை அமல்படுத்துவாங்களா? நாட்டில் எவ்வளவு பிரச்சனை இந்த தீர்ப்பால். ஏற்கனவே ஒரு தீர்ப்பு என்று சொன்னால், ஒரு நில சம்பந்தப்பட்ட வழக்கு என்று சொன்னால், அதில் ஆவணத்தை பாரு, அனுபவ பாத்தியதை பாரு, அந்த அடிப்படையில் சம்பந்தப்பட்டவனுக்கு யார்கிட்ட அனுபவம் இருந்துச்சோ கையில் ஒப்பட, யார் பேர்ல டாக்குமெண்ட் இருக்குதோ அவங்க கையில் ஒப்பட. இதுதான ஒரு நில விவகாரத்தில் உலகம் முழுக்க தீர்ப்பு சொல்வதற்கு வைக்கப்பட்டிருக்கிற சட்டங்கள். அந்த சட்ட விதிமுறை இதில் ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கிறதா? 450 ஆண்டு கால வரலாற்று ஆய்வு செஞ்சிருக்கிறீங்க, பூமியை தோண்டி பார்த்திருக்கிறீங்க. இங்க ஏற்கனவே என்ன கட்டடம் இருந்துச்சு, என்ன கட்டடத்தை என்ன பொருளை வச்சு கட்டப்பட்டுருச்சு, அதையெல்லாம் ஆய்வு பண்ணுவீங்களே. அப்ப நாட்டில் இருக்கிற எக்கச்சக்கமான இந்து மத கோயில்களை இடிக்க வேண்டியது இருக்கும். நான் சொல்லல, இந்து மதத்தில் இருக்கிற சைவ வழிபாட்டுக்காரர்கள் சொல்றாங்க, சைவ வழிபாட்டுக்கு சொந்தமான பல்வேறு கோயில்களை வைணவர்கள் சண்டை போட்டு இடிச்சு விட்டு
அவங்க கோயிலை கட்டி இருக்கிறாங்க. 100 வருடத்துக்கு வரலாற்றுக்கு பின்னாடி போனால், 200 வருட வரலாற்றுக்கு பின்னாடி போனால் அது எங்களுக்கு சொந்தமானது, வாங்கி கொடு. தமிழ்நாட்டில் மட்டும் நூற்றுக்கணக்கான கோயில் இருக்கிறது. எல்லா கோயிலையும் இடிச்சிருவியா? ஏற்கனவே பாபர் மசூதி இடிச்சு விட்டானுவ, அதனால அந்த நிலத்தை பிரிச்சுக்கன்னு சொல்லிவிட்டேன். இந்த கோயில்லாம் இடிக்கப்படாம இருக்குது, நான் இடின்னு சொல்லல, இடிக்கிற மாதிரி தீர்ப்பு சொல்லுன்னு சொல்லல. இந்த தீர்ப்பின் அடிப்படையில் முடிவெடுத்தால் எப்படி முடிவெடுக்கணும்? நாட்டில் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான கோயில்களை இடிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் சொல்லுமா? இந்த 1000 வருஷம் ஆச்சு. ராஜராஜ சோழன் பெருவுடையார் கோவில் தஞ்சாவூர் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய சார்பில் பெரிய விழா எடுத்து கொண்டாடினாங்க. இப்பதான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி. அந்த கோயில் எப்படி கட்டப்பட்டுச்சு? அந்த கோயிலுக்கு உள்ளே ஒரு கல்வெட்டு இருக்கிறது. அந்த கல்வெட்டு அந்த வரலாறு சொல்கிறது. வெளியே எங்கேயும் போய் ஆதாரம் தேட தேவையில்லை. ராஜராஜன் அந்த பெருவுடையார் கோயிலுக்கு உள்ளுக்குள்ளேயே அந்த கோயிலுடைய வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது. கேரளாவிலும் இலங்கையிலும் இந்த மன்னன் போய் சண்டையிட்டு அங்குள்ள பொருட்களை எடுத்துக்கொண்டு வந்து அங்கிருந்து கைப்பற்றப்பட்ட பணத்தை கொண்டு இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லி கோவிலுக்குள்ள இருக்கிற கல்வெட்டு வரலாறு சொல்லுது. அப்ப நீதிமன்ற தீர்ப்புப்படி கேரளாக்காரனை கூப்பிட்டு கொடுத்துட வச்சுக்கப்பா, 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஓங்காசில தான் கோயில் கட்டி இருக்கிறாங்க, இந்த அப்படி கோயில் உனக்கு சொந்தம். தமிழ்நாடு கவர்மெண்ட் கேரளா கவர்மெண்ட் ஏழு கொடுத்துருமா? இந்திய அரசாங்கம் இலங்கையை கூப்பிட்டு ஓன் சொத்துல தான் எங்க ஆள் கோயில் கட்டியிருக்கலாம், புடி வச்சுக்கன்னு கொடுத்துருவியா? நாகப்பட்டினத்தில் இருக்க புத்த விகாரம், அந்த புத்த விகாரத்தில் இருக்கக்கூடிய தங்க சிலையை திருடி கொண்டு வந்து திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீரங்கம் என்ற கோயில் திருமுழுக்கு செய்யப்பட்டது. அங்க இருக்கிற சிற்பங்கள் வெடிக்கப்பட்டது. நாகப்பட்டினத்தில் இருக்கிற புத்த விகாரத்தில் இருக்கிற தங்க விக்கிரகத்தை திருடிட்டு வந்து தான் இந்த வேலையை செஞ்சாங்க என்று சொல்லி கோயில் ஒழுகு என்று வைணவர்கள் தங்களுடைய மத வழிபாட்டு தலத்திற்காக வேண்டி பாதுகாத்து வைத்திருக்கிற வரலாற்று நூல் சொல்கிறது. இன்னும் ஏராளமான வரலாறு இருக்கிறது. அங்கிருந்து களவாண்டு வந்துதான் இந்த கோயில் வேலை நடந்திருக்கு. இங்க இருக்கிற தங்கம் முழுக்க அந்த கோயில உள்ளது. புடுங்கி கொடுத்துருவியா? ஸ்ரீரங்கத்து கோயில் நிர்வாகத்திலிருந்து அங்க இருக்கிற கோயில்ல இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் கைப்பற்றி ஆக இது நாகப்பட்டினத்துக்கு சொந்தமானது புடுங்கி கொடுப்பியா? நீ காஷ்மீர் பிரச்சனை கொழுந்து விட்டு எரியுது. ஒவ்வொரு நாளும் வெடி சத்தம், துப்பாக்கி சத்தம், நாடு அமைதி இல்லாம மக்கள் எல்லாம் அல்லோலப்பட்டு கிடக்குறாங்க. அந்த மக்களுடைய கோரிக்கை என்ன? எங்களுக்கு சுயராஜ்யம் கொடுத்துரு, எங்களை தனியா விட்டுரு. பல வருஷமா போராடுறாங்கல்ல. இந்த தீர்ப்பின்படி பார்த்தால் அந்த மக்களை இந்தியாவோட சேர்க்க கூட. ஏன் நாடு சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகு பாகிஸ்தான் காஷ்மீர் மேல படையெடுத்து வரும் பொழுது அந்த நாட்டினுடைய மன்னராக இருந்தவர் ராஜா ஹரிசிங்கு. அந்த ஹரிசிங்கிடத்தில் போய் நேரு, வல்லபாய் பட்டேல், இந்தியாவுடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணி அவனை தலையை சரி கட்டு அவன்கிட்ட இருந்து நாட்டை எழுதி வாங்கிக்கிட்டு எங்க கையில ஒப்படைச்சிரு அப்படின்னு பிடிக்கிட்டு வந்தாங்க. அந்த மக்கள் எல்லாம் 50 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு சொந்தமானது. இன்னைக்கு இந்தியா அதை அபகரிச்சு வச்சிருக்கிற எங்க நாட்டை எங்க கையில கொடுன்னு கேட்கிறான கொடுத்தியா? நீ 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வரலாறு தோண்டுனா, 60 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வரலாறு தோண்டுனா காஷ்மீர் யார் கையில் ஒப்படைக்கப்படணும்? அது இந்தியாவிற்குள்ள ஒரு பகுதியா இருக்குமா? எல்லா பிரச்சனையும் திறந்து விட்டு இருக்கு. ஒவ்வொருத்தனும் வாயை திறந்தா, ஒவ்வொரு சமுதாயம் தன்னுடைய பிரச்சனைகளுக்காக வேண்டி கோர்ட்ல போய் வழக்கு தொடர்ந்தால் இது சமூக ஒற்றுமைக்கு வழிவகுக்குமா? ஒன்றுபட்ட இந்தியாவை உருவாக்குமா அல்லது வேற்றுமையை உருவாக்குமா? எப்படி தீர்ப்பு சொல்லணுமோ அப்படி தீர்ப்பு சொல்லல. ஒற்றுமைக்கு தீர்ப்பு சொல்றான். ஒரு சமுதாயம் செஞ்ச அநியாயத்தை கண்டுகொள்ளாமல் அநியாயம் பண்ணிட்டான், அக்கிரமம் பண்ணிட்டான், அவங்க ஆதாரம் இல்லை, ஆனால் அவன் பெரிய சக்தியா இருக்கிறான், பெரிய பலமுள்ளவனா இருக்கிறான், நாட்டில் நிறைய மக்கள் இருக்கிறாங்க, அவனுக்கு எதிராக தீர்ப்பு சொன்னா கலவரம் வெடிக்கும். நாட்டில் ரவுடி என்று சொன்னால் ரவுடிக்கு ஒரு நீதிமன்றம் அடிபணியுமா? ரவுடிசத்திற்கு அரசாங்கம் தலைவணங்குமா?
அப்படி தலை வணங்கினா நாடு உருப்பட்டுருமா? நபிகள் சொன்னாங்க, முந்தைய சமுதாயத்தில் யூதர்கள் இன்னும் பல சமுதாயம் அழிக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல பலம் மிக்கவன், வலிமை வாய்ந்தவன் ஒரு தவறு செய்து விட்டால் அந்த தவறுக்கு தண்டனை கொடுக்க மாட்டார்கள். சரி சரி விடுப்பா, கண்டுக்காத, அவனுக்கு எதிராக தீர்ப்பு சொன்னா பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு அவனுடைய தவறை கண்டுக்க மாட்டாங்க. பலம் இல்லாதவன், வலுவில்லாதவன், ஒரு ஏழை எளிய மக்கள் தப்பு செஞ்சுட்டா கூப்பிடுறா, பஞ்சாயத்தை கூட்டு, என்னன்னு கேளு, தண்டனை நிறைவேற்றுமா. இப்ப பெரியவன் செஞ்சா தப்பு இல்லை, சின்னவன் செஞ்சா தப்பு. இந்த இரட்டை பார்வை இருக்கிற இந்த இரட்டை பார்வையினால் முந்தைய சமுதாயங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது. அதே பார்வையை தானே நீங்களும் சொல்றீங்க. இந்த கோர்ட் என்ன தீர்ப்பு சொல்லி இருக்குதோ அதைத்தான் ஒற்றுமைங்கிற பேர்ல சமுதாயத்துக்கு நீங்க அந்த வழியை தான் சொல்றீங்க. தீமையை கண்டுக்காத, பாவத்தை கண்டுக்காத, அதுல பெரிய ஆளா இருந்தா வெளியே சொல்லாத, சமுதாய தலைவர் இல்ல, ஒரு அமைப்புடைய தலைவர் இல்ல, இவ்வளவு பெரிய பிரபல்யமான ஆளு, பெரிய பொதுச் செயலாளர் இருந்தவர் இல்ல, பெரிய பதவி வகித்தவர் இல்ல, அவர் செஞ்ச தப்பையால வெளியே சொல்றீங்க. பெரிய ஆள் செஞ்சா வெளியே சொல்லக்கூடாது, பெரிய ஆள் செஞ்சா கண்டுக்க கூடாது. இது நாசமா போறக்கூடிய வழியடா, இது சமுதாயம் ஒன்றுபடக்கூடிய வழியா? எவன் செஞ்சாலும் கண்டிக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த போதனை எப்ப சொல்றாங்க? அவங்களுடைய காலத்துல ஒரு உயர்ந்த குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி திருடிட்டா, அப்பந்தான் இந்த செய்தியை சொல்றாங்க. உயர்ந்த குலத்து பெண்மணி விட்டுருங்க, தெரியாம பண்ணிவிட்டா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னுடைய சொந்த மகள் ஃபாத்திமா திருடி இருந்தாலும் அவளுடைய திருட்டுக்கும் நான் தண்டனை நிறைவேற்றி இருப்பேன். பெரியவன் சிறியவன் பாகுபாடு காட்ட மாட்டேன். தப்பு செஞ்சா தண்டனை தான், யாரா இருந்தாலும் தண்டனை தான். அநியாயம்னா அநியாயம் தான், அதுல காம்ப்ரமைஸ் கிடையாது, அதுல சமரசம் கிடையாதுன்னு நபிகள் நாயகம் சொன்னாங்களே. அந்த போதனையை விட்டு புட்டு உங்களிடத்துல ஒத்துமை இருக்கணுமா? அதை விட்டா இந்த சமுதாயத்தில் ஒற்றுமை வருமா? கண்டிப்பா வராது. அல்லாஹ்வுடைய அழிவு தான் வரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு முந்தி வாழ்ந்த பல சமுதாயத்தினுடைய வரலாறுகளை திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதுல ஒரு வரலாறு, ஒரு சமுதாயத்தை சனிக்கிழமையில மீன் பிடிக்க போகாதீங்கன்னு அல்லாஹ் கட்டளை இடுறான். வரம்பு மீறி அந்த கூட்டம், அதுல ஒரு கூட்டம் போய் சனிக்கிழமையில மீன் பிடிக்குது. ஒரு கூட்டம் வந்து பாக்குது, என்னடா இது, அல்லாஹ் தடுத்த காரியம்ல, பெரிய பாவம்ல, ஒரு பெரிய தீமையை செய்றீங்களே, செய்யாதீங்கன்னு தடுக்கிறாங்க. இன்னொரு கூட்டம் வருது, ஏன்பா பிரச்சனை பண்ணிக்கிட்டு, அவன் செஞ்சா செஞ்சுட்டு போறான், உனக்கு என்ன, அவன் செய்யற தப்பை பத்தி பேசாத, அவங்க செய்யக்கூடிய தீமைகளை போட்டு அவன் போட்டு பஞ்சாயத்து பண்ணாத. லிமத்தாயினூன கௌமனில்லாஹு முஹ்லிகுஹும் அவ் முஅذிபுஹும் அதாபன் ஷதீதா. ஏன் இவங்களுக்கு போய் உபதேசம் பண்றீங்க? அவன் செய்யக்கூடிய தப்புக்கு அல்லாஹ் அவனை அழிப்பான், அல்ல அல்லாஹ்வுடைய தண்டனை அவனுக்கு வரும். நீ எதுக்கு தேவையில்லை, நீ நான் செஞ்ச, நீ நான் தப்பு பண்ணுன, நீ நான் ஊழல் பண்ணுன, நீ நான் ஏமாத்துன, நீ நான் சுனாமி காசை வாங்கிக்கிட்டு ஓ வீட்டை கட்டுன, நீ தப்பு பண்ணல, விட்டு தொலையம்பா அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லு. அல்லாஹ் சொல்றான், நம்முடைய வேதனை அந்த சமுதாய மக்களுக்கு வந்துச்சு, அழிச்சு விட்டு அவங்கள எப்படி அழிச்சோம் தெரியுமா? கூணு கிரதத்தன் காசி, இழிந்த குரங்குகளாக மாறிப்போங்களா, என்னுடைய கட்டளை மீறீங்களா, இந்த உலகத்தில் நீ வாழ்றதுக்கு அருகதை இல்லாதவன் என்று சொல்லி அந்த சமுதாயத்தை உருமாற்றம் செஞ்சு உயர்தரமான மனிதனை, பகுத்தறிவு கொடுக்கப்பட்ட மனிதனை இழிவுபடைத்த குரங்காக மாற்றி அந்த சமுதாயத்தை அழிச்சோம். யாரையெல்லாம் அழிச்சோம் தெரியுமா? யார் தீமையை தடுத்தாங்களோ அந்த ஒரு கூட்டத்தை தவிர மற்ற எல்லாத்தையும் அழிச்சு விட்டோம். மற்ற எல்லாருமே யாரு? தீமையை செஞ்சவன் அதுக்குள்ள இருக்கிறான், தீமையை செஞ்சவனை கண்டுக்காம இருந்தான அவன் அதுக்குள்ள இருக்கிறான். தீமையை செஞ்சதை கண்டிச்சான அந்த சமுதாயம், அந்த கூட்டம் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து காப்பாற்றப்பட்டுச்சு. அப்ப நீங்க எல்லாம் தப்பு பண்ணுவீங்க, அயோக்கியத்தனம் பண்ணுவீங்க, மார்க்கத்தை சொல்லி சுரட்டி பிழிப்பீங்க, மௌலூது ஃபாத்தியான்னு மக்கள் காசை அநியாயமா தின்பீங்க, இஸ்லாத்தின் பெயரை பயன்படுத்தி இஸ்லாத்துக்கு தப்பான ஒரு சித்திரத்தை உருவாக்குவீங்க, மூட பழக்க வழக்கங்களை கொண்டு வருவீங்க. இஸ்லாம் எதையெல்லாம் பூமியில காலுக்கு கீழே போட்டு புதைச்சிச்சோ அதையெல்லாம் குழி தோண்டி வெளியில எடுத்து வைத்துக் கொண்டு இது இஸ்லாம்னு சொல்லுவீங்க. உங்க அநியாயத்தை நாங்க வேடிக்கை பார்க்கணுமா? உங்களுடைய தவறுகளை வாய்ப்பத்தி மௌனம் காக்கணுமா?
நீ பண்ற ஊழலுக்கு, லஞ்சத்துக்கு, ஏமாத்துக்கு, சமுதாய சுரண்டலுக்கு நாங்களும் மௌன சாட்சிகளாக இருந்து அல்லாஹ்வுடைய தண்டனையில நாங்களும் பங்கெடுக்கணுமா? அப்படி ஒரு ஒற்றுமை எங்களுக்கு தேவையில்லை. அல்லாஹ்வுடைய சாபத்தை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய ஒரு ஒற்றுமை, அப்படி அது ஒற்றுமையே இல்லை. அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கிற ஒற்றுமை தான் ஒற்றுமை. அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கிற சமுதாயம் தான் ஒற்றுமை பெற்ற சமுதாயம். அப்ப நீங்கள் சொல்ல இவங்க எடுத்து வைக்கிற வாதம் போலி ஒற்றுமைன்றது விளங்குதா? எது போலி ஒற்றுமை? எதை ஒற்றுமைக்கு எது சரியான வழியோ அந்த வழியை எடுத்து சொல்லாம, எது அவங்கள தற்காத்துக் கொள்வதற்கு வழியோ, எது அவங்க தீமை செய்வதை பாதுகாப்பதற்குரிய வழியோ அந்த வழியைத்தான் ஒற்றுமைங்கிற பேர்ல அவங்க சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. அது ஒற்றுமை இல்லை. இன்னும் தெளிவா சொல்வதா இருந்தால், ஒற்றுமையில இந்த தீமையை தடுக்கிறது இருக்க, மறுமையை நம்பிக்கையை விட்டுருவோம். இந்த உலகத்துல, உலக வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் எத்தனையோ தீமைகள் சொல்லி தரப்பட்டிருக்குல்ல, அந்த தீமைகளை நம்ம அந்த தீமையில விழக்கூடாது என்று சொன்னார், அந்த தீமையிலிருந்து நம்முடைய சமுதாயத்தை நாம பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னார், நம்முடைய குடும்பத்தை நாம் பாதுகாக்கணும்ன்ற சுயநல நோக்கம் இருந்தால் சமுதாயத்தில் நடக்கிற தீமைகளுக்கு எதிராக களத்தில் இறங்கினா தான் முடியும். ஒத்துமைன்னு சமுதாயத்தில் நடக்கிற தீமையை கண்டுகொள்ளாம இருந்தால், அதுக்கு மௌன சாட்சியா இருந்தா அவன் தானே தப்பு செய்யறான்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். கடைசியில் நம்ம புள்ள அந்த தப்பை செய்வோம். ஏன் நாமளே கூட அந்த தப்புல செய்யக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டுருவோம். அதுவெல்லாம் ஏற்படக்கூடாது என்று சொன்னால், நாம தவறுல விழக்கூடாது என்று விரும்பினால் தீமைகளை எதிராக களமிறங்கினால முடியும். ஒரு 5-6 வருடம் இருக்கும்னு நினைக்கிறேன், இதே இடத்துல இஸ்லாமிய கல்லூரியினுடைய பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சி, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்துடைய நிறுவனர் உரை நிறுத்துகிறார். அப்போதைக்கு இந்த சமுதாயத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக, இந்த தேசத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா சமுதாய மக்களிடமும் நுழைந்து கொண்டிருந்த ஒரு தீமையை குறித்து எச்சரித்தார். குறிப்பாக பள்ளிக்கூடங்களுக்கு, கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்கு செல்போன் வழங்கி கொண்டிருந்த அப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. அதை பத்தி பேசுறார். எதுக்கு பிள்ளைங்களுக்கு செல்போனு? எதுக்கு வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களுக்கு செல்போனு? ஒரு லேண்ட்லைன் போனை வைக்க வேண்டியதானே? கல்லூரிக்கு போன பிள்ளைய தொடர்பு கொள்றதுக்கு டெலிபோன்ல கல்லூரி நிர்வாகத்தை தொடர்பு கொள்ள வேண்டியதானே? செல்போனை வாங்கி கொடுத்து கெடுக்காதீங்க, பிள்ளைங்களை வெளிதவர செஞ்சிரும், அவங்க வீட்டை விட்டு எடுத்தேறி போறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துரும், ஆண் பெண் உறவுகள்ல தப்பை ஏற்படுத்திடும், அதுல கவனமா இருங்கன்னு எச்சரிக்கை பண்றார். ஒரு நல்ல எச்சரிக்கை, சமுதாய நோக்கத்தோடு சொல்லப்பட்ட எச்சரிக்கை, எல்லா சமுதாய மக்களும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு எச்சரிக்கை. முஸ்லீமுக்கு மட்டும் உள்ளதில்லை. குடும்பத்திலிருந்து ஓடி போறதுங்கிறது எல்லா சமுதாயத்திலும் நடக்கிறது. குறிப்பாக கல்லூரி மாணவிகள் தப்புந்தவருமான தொடர்பு ஏற்பட்டு பெற்றவங்களை மதிக்காம, சமுதாய கௌரவத்தை பத்தி கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம, குடும்ப மான மரியாதை எல்லாம் காத்துல பறக்க விட்டுவிட்டு அடுத்தவங்களை ஓடி போகுது. மறுநாள் காலையில போஸ்ட் அடிக்கிறார். அவன் தான் தீமையை கண்டிக்கிறான், நமக்கு கண்டிக்கிற திராணி இல்லைன்னா வாய பூத்தி இருக்கலாம்ல. கண்டிக்கிறவனை எதிர்த்து கண்டித்து செல்போன் கொடுத்தா பெரிய தீமைன்னு பேசுறானுவோ, இவங்க குடும்பத்தாரெல்லாம் எப்படி தெரியாதா என்று சொல்லி தீமைகளுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தவரை கொச்சைப்படுத்துகிற விதத்தில் போஸ்டர் எடுத்து ஒட்டப்பட்டுச்சா, நோட்டீஸ் விநியோகிக்கப்பட்டுச்சா? ரிசல்ட் என்ன? தீமையை பார்த்து மௌனம் காத்தீங்க. தீமையை செய்யக்கூடிய வாய்ப்பு நல்லா தெரிஞ்சா கூட அதை நாங்கள் வாய் திறக்க மாட்டோம்னு மௌனம் காத்தீங்க. எல்லா சமுதாய தலைவர்களும் மௌனம் காத்தீங்க. பள்ளிவாசல் இமாம்கள் எல்லாம் மௌனம் காத்தீங்க. அந்த தீமைக்கு எதிராக ஒருத்தன் பிரச்சாரம் பண்ணும் போது அதை எதிர்த்து ஒருத்தன் போஸ்டர் ஒட்டுனா அதுக்கு ஆதரவு கொடுத்தீங்க. நல்ல போஸ்டர் அடிச்சேன்னு அவனை ஊக்குவிச்சீங்க. அவனுடைய குடும்பத்தாருடைய நிலைமை தலையா போச்சா? நான் சம்பந்தப்பட்டவரை குறை சொல்லல, இப்படித்தான் நடக்கும். இதான் யதார்த்தம். அங்க நடக்குது இங்க நடக்குது நீ வேடிக்கை பார்ப்ப, கடைசியில் ஓ வீட்டில் நடக்குமாப்பா. அதை தடுக்கிறதுக்கு ஒன்னால முடியாம போயிடும். எங்கோ நடக்கிற பொழுது அந்த தீமைக்கு எதிராக நீ களத்தில் இறங்கினால்
உன் வீடு தப்பிக்கும், உன் குடும்பம் தப்பிக்கும், உன் மனைவி தப்பிப்பால், உன் பிள்ளைகள் தப்பிக்கும். அப்ப உன் குடும்பத்தை ஒற்றுமையா உன் குடும்பத்தோடு நீ வாழணும்னா நீ தீமைக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிட்டு ஆகணும். தீமையில வாய் பத்தி மௌனம் காப்பது ஒற்றுமைக்கு வழி அல்ல, அது போலித்தனமான ஒற்றுமைக்கான வழி. அடுத்து என்ன பண்றாங்க? சமரசம். தீமைகளை கண்டுக்காதீங்க, ஒத்துமையா இருக்கலாம்னு ஒரு கூட்டம். நாம எடுத்து வைக்கக்கூடிய கொள்கை உறுதி. ஏன்பா இவ்வளவு பிடிவாதமா இருக்கிறீ? நம்ம எல்லாம் ஒத்துமையா இருக்கணும்னா கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்துக்குங்க, கொஞ்சம் பிளெக்சிபிளா இருங்க மார்க்கத்தில். எதுக்கு இவ்வளவு கராரா இருக்கிறீங்க? ஒற்றுமைக்கு இவங்க சொல்ற அடுத்த வழி. இதுவும் மனுஷனை நாசமாக்குற வழி, ஒற்றுமைக்குரிய வழி இல்லை. மார்க்கத்தில் வளைஞ்சு கொடுக்கிறதுனால ஏற்படக்கூடிய விளைவு என்ன? அண்ணல் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே வாழ்ந்த மக்களும் இதைத்தான் கோரினார்கள். இன்னைக்கு நம்மிடத்தில் நம்முடைய எதிரிகளும் சமுதாய ஒற்றுமை கோஷம் போடக்கூடிய போலி ஒற்றுமைவாதிகளும் எதை நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார்களோ அதே கோரிக்கையைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலேயும் அந்த சமுதாயம் எதிர்பார்த்துச்சு. எதுக்கு இவ்வளவு கராரா இருக்கிறீங்க? வத்து லவ் துதிஹினு ஃபயுதுஹினூன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், நபியே நீங்கள் கொஞ்சம் வளைந்து கொடுத்தால், நீங்கள் கொஞ்சம் சமரசம் செய்தால், நீங்கள் கொஞ்சம் மார்க்கத்தை விட்டு கொடுத்தால் அவர்களும் விட்டு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். ரொம்ப பிடிவாதமா நிக்காதீங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஃபாலோ பண்றதுல ரொம்ப கராரா நிக்காதீங்க. நாங்க கராரா தான் இருப்போம். அதனால் இந்த சமுதாயத்தினுடைய ஒற்றுமை குறைந்தால் அது எங்களுக்கு வருத்தத்தை தராது, சந்தோஷத்தை தரும். ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமுதாயத்தில் மார்க்கத்தில் கராரா இருந்தாங்க. அவர்களுடைய கராரின் விளைவாக, அவர்களுடைய உறுதிப்பாட்டின் விளைவாக அன்றைக்கும் சமுதாயத்தில் பிளவு ஏற்பட்டுச்சு. சமுதாய ஒற்றுமை குறைஞ்சிச்சு. எப்படி குறைஞ்சிச்சு? அதுவரைக்கும் மாமன் மச்சான்களாக இருந்தவர்கள், ஒற்றுமையாக இருந்து பாவம் செய்தவர்கள், ஒற்றுமையாக இருந்து தீமைகளில் ஈடுபட்டவர்கள், ஒற்றுமையாக இருந்து விபச்சாரம் செய்தவர்கள், ஒற்றுமையாக இருந்து கொள்ளையடித்தவர்கள், ஒற்றுமையாக இருந்து இறைவனுக்கு இணை கற்பித்தவர்கள், அத்தனை பேரும் பிளவுபடுகிறார்கள். நபிகள் நாயகத்தினுடைய உறுதிப்பாட்டின் விளைவாக. எதுக்கும் நான் வளைஞ்சு கொடுக்க மாட்டேன், எந்த தப்பை அங்கீகரிக்க மாட்டேன், எதா இருந்தாலும் நான் கராரா இருப்பேன் என்று சொல்லி மக்கள் மத்தியில் போட்டு உடைக்கிறாங்க இஸ்லாத்தை. அதுவரைக்கும் இருந்த ஒற்றுமை கொலை இது உடையுது சமுதாயம். முதலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய குடும்பத்தார் அழைச்சி குடும்பத்தார் மத்தியில் பிரச்சாரம் பண்றாங்க. மரணம் வருகிறது, மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அதுக்காக வேண்டி இன்றைக்கு உங்களை தயார்படுத்திக்கங்க, ஒரே இறைவனை மட்டும் வணங்குங்க, வணங்குவதற்கு தகுதியானவன் உலகத்தில் அந்த அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, இதுல உறுதியான இல்லைங்க அப்படின்னு கராரா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய குடும்பத்தார் மத்தியில் பிரச்சாரம் பண்ணாங்க. நேற்று வரைக்கும் அந்த குடும்பத்தில் இருந்த ஒற்றுமை இன்னைக்கு உடையுது. எப்படி உடையுது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனை செஞ்சு முடியல, மறு நிமிஷமே குடும்பத்திலிருந்து எதிர்ப்பு கிளம்புது. ஏண்டா இதுக்கு தான் எங்களை கூப்பிட்டியா? இப்படி ஒரு பயங்கரமான கருத்தை சொல்றதுக்கு தான் எங்களை கூப்பிட்டியா? எது பயங்கரமா? அல்லாஹ் மட்டும் வணங்குன்னு சொல்றது பயங்கரமா? தப்பல்லக்க அலியாதா ஜமாத்தனா, நாசமா போறவனே இதுக்கு தான் எங்களை கூப்பிட்டியா? யாரு சொல்ற? அபூலகப் சொல்றார். யார் அபூலகப்? நபிகள் நாயகத்தினுடைய பெரிய தந்தை. எப்படிப்பட்ட அபூலகப்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சின்னஞ்சிறு பருவத்தில் அவர்களுடைய பெற்றோரை இழந்துவிட்ட தருணத்தில் அவர்களை எடுத்து வளர்ப்பதற்காக போட்டி போட்ட அபூலகப். முஹம்மது அவர்கள் தன்னுடைய அப்துல்லா சகோதரர் அப்துல்லாவுக்கு முஹம்மது என்ற குழந்தை பிறந்து விட்டது என்ற சந்தோஷ செய்தியை கேள்விப்பட்ட மாத்திரத்தில் அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்காக பல லட்சக்கணக்கான ரூபாய் விலை மதிக்க முடியாத பொருளாக கருதப்பட்ட ஒரு அடிமையை, தனக்கு சொந்தமான அடிமையை அந்த நற்செய்தியை சொன்னார் என்ற ஒரே காரணத்திற்காக, முஹம்மது பிறந்து விட்டார், உங்க தம்பிக்கு புள்ள பிறந்துருச்சு,
அப்படிங்கிற அந்த மகிழ்ச்சிக்காக வேண்டி பல லட்சக்கணக்கான ரூபாய் மதிக்கக்கூடிய அந்த அடிமையை உன்னை நான் விடுதலை பண்றான். அவ்வளவு பாசம் முகம்மது மேல, நபிகள் நாயகத்தின் மேல. அவங்கள வளர்க்கறதுல அவ்வளவு வெறி. ஏன் தம்பி பிள்ளை நான் வளர்ப்பேன், தன்னுடைய தகப்பனார் இடத்துல வாக்குவாதம் பண்ற. அப்துல் முத்தலிப் இடத்துல ஏன் தம்பி பிள்ளை ஏன்ட்ட கொடுங்க அப்படிங்கிறார். அந்த அளவுக்கு நபிகள் நாயகத்தின் மீது பாசமும் நேசமும் கொண்டிருந்த அபூ லஹப் இந்த சத்தியத்தை எடுத்து சொன்ன மாத்திரத்தில் அதுல வளைஞ்சு கொடுக்க மாட்டேன், சமரசம் பண்ண மாட்டேன், உறுதியா நிற்பேன், இதான் என் முடிவு அப்படின்னு டிக்ளேர் பண்ணாங்களே. டிக்ளேர் பண்ணிய மாத்திரத்தில் அந்த சமுதாயத்தில் அவர்களின் குடும்பத்தில் ஏற்பட்ட விளைவு என்ன? அது வரைக்கும் இருந்த ஒற்றுமை அப்படி உடஞ்சி சுக்குநூறு ஆகுது. இந்த அளவுக்கு வேற்றுமை வளர்கிறது என்று சொன்னால், அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் தன்னுடைய பிரச்சாரத்தை ஊர் ஊரா துவங்குறாங்க. மக்கள் கூடக்கூடிய இடத்துல எல்லாம் போய் பிரச்சாரம் பண்றாங்க. சந்தையில் போய் நிற்பாங்க, அங்க போய் குர்ஆன் ஓதுவாங்க, இஸ்லாத்தின் மேல் மக்களை அழைப்பாங்க, அல்லாஹ் வணங்குன்னு சொல்லுவாங்க. அபூ லஹப் பின்னாடியே வரும். ரசூலுல்லாஹ் சொல்லி முடிச்ச உடனே இவன் பக்கத்தில் நின்றுக்கிட்டு, என் தம்பி மகன் சொல்றதை கேட்காது, அவனுக்கு லூசு பிடிச்சிருச்சு. இது ஒரு பிரச்சாரமா? நபிகள் நாயகத்துடைய பிரச்சாரத்தை முறியடிக்கிறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கெல்லாம் போனாங்களோ அங்கெல்லாம் பின்னாடியே போய் ஒரே கூச்சல் போடுறது, குழப்பம் பண்றது, சத்தம் போடுறது, நபிகள் நாயகத்தின் பேச்சை கேட்காதீங்கன்னு இவன் ஒரு அட்வைஸ் பண்றது. இந்த அளவுக்கு நபிகள் நாயகத்துக்கும் அவருடைய பெரிய தந்தை அபூ லஹபுக்கும் இடையில ஒரு பிளவு ஏற்பட்டுச்சு. எதனால் ஏற்பட்டுச்சு? நபிகள் நாயகத்துடைய கொள்கை உறுதியால் ஏற்பட்டுச்சு. எங்களுடைய கொள்கை உறுதியால் ரசூலுல்லாஹ் செஞ்சாங்கன்னு திட்டவட்டமா தெரிஞ்சா அதை எங்களுடைய உஸ்ர கொடுத்தாலும் செஞ்சு முடிப்போம் அப்படின்னு அந்த உறுதி இருக்குதே. அந்த உறுதிக்காக நீ என்ன அடிச்சாலும் சரி, நீ எனக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தாலும் சரி, நீ என்ன தீவிரவாதின்னு போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தாலும் சரி, நான் தான் ஊர்ல இருக்க எல்லா குண்டு வெடிப்புக்கும் காரணம் மொட்டை பெட்டிஷன் போட்டாலும் சரி, நீ எவ்வளவுதான் எனக்கு எதிராக வேலைகளை செஞ்சு களத்தில் இறங்கினாலும் அதை பற்றி நாங்கள் கவலைப்பட போவதில்லை, சந்திக்க தயார். ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சந்திச்சாங்க, எங்களுக்கும் தெரியும், நாங்களும் அதை சந்திப்போம் என்று எங்களுக்கு தெரியும். தெரிஞ்சுதான் வந்து நிற்கிறோம். நாங்கள் சமுதாயத்தில் வந்து நின்ன உடனே எல்லாரும் எங்களை மாலை போட்டு வரவேற்பாங்கன்னு நாங்க வந்து நிக்கல. இவ்வளவு பெரிய தலைவர் போஸ்ட் கொடுத்து அலங்கரிப்பாங்கன்னு நாங்க வந்து நிக்கல. அப்படியே போஸ்டிங் கொடுத்தா கூட மற்ற தலைவர் மாதிரி எங்க, மற்ற தலைவர்னா தலைவர் ஆனதுக்காண்டி மாலை வந்து விழும், சால்வை வந்து விழும், பாராட்டுகள் விழும், மேடையில் உட்கார வச்சுக்கிட்டே தலைவர் மாதிரி உண்டா? இங்க மேடையில் உட்கார வச்சுக்கிட்டே தலைவரை திட்ட வேணா செய்வோம், ரோட்ல நடந்து போவோம். மற்ற தலைவருக்கு பராக் பராக்கு. இந்த ஜமாத்தில் கிளையில மாவட்டத்தில் மாநிலத்தில் எங்க இருக்கட்டும், மாலை மரியாதையா போறான் பாரு சீர்திருத்தவாதி, அப்படிதான் சொல்ல தெரியும் எங்களுக்கு. நீ சொல்லுவேன்னு தெரியும், நீ எங்களை பேசுவேன்னு தெரியும், நீ எங்களை திட்டுவேன்னு தெரியும். நாங்கள் போகிற பாதை மலர் பாதை இல்லை, அது ஒரு முள்ளும் கல்லும் நிறைந்த பாதை தெரிஞ்சுதான் நிற்கிறோம். அடிப்பேன், உதப்பேன், திட்டுவேன், எங்களுக்கு எதிராக எல்லா வேலையும் செய்வேன். எந்த அளவுக்கு? இந்த ஏகத்துவத்தை அழிக்கிறதுக்கு அசத்தியவாதிகள் அத்தனை பேரும் ஒன்றுபடுவீர்கள், அது கூட எங்களுக்கு தெரியும். நேற்று வரைக்கும் ஒருத்த அடிச்சுக்குவேன், எங்களை அழிக்கிறதுக்காக நீ எல்லாம் ஒன்றுபட்ட கூட்டணியா சேருவ, அதுவும் தெரியும். சேர்ந்திருக்கிறா 4 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் பல இடத்துல ஒட்டி இருக்கிறாங்க. சென்னையில் பெரிய பேனர், ஆள் உயர பேனர், ஆளை விட பெரிய உயரம், 8 அடி 10 அடிக்கு மேல. என்னையா பேனரு? சமுதாயம் எல்லாம் அப்படி ஒன்றுபட்டு கை ஓத்து பேனர், 19 அமைப்பாளம். அப்படி அமைப்பு இருக்கிறத பேரை பார்த்தா தெரிய வேண்டியது இருக்கு. அப்படிப்பட்ட அமைப்பு அதில் இருக்கிறாங்க. பேர் இருக்கும், அதுக்கு ஒரு தலைவர் இருப்பாரு, ஒரு லெட்டர் பேட் வச்சிருப்பாரு, ஒரு ஸ்டாம்ப் வச்சிருப்பாரு. எவனுக்கு தலைவன் தெரியல. தலைவன்னா பின்னாடி 10 பேருன்னா 10 பேருக்கு தலைவன்னா தலைவன்றதுல அர்த்தம்.
நான் தலைவன். யாருக்குடா தலைவன்? தலைவன் அந்த லெட்டர் பேடுக்கும் அந்த ஸ்டாம்புக்கும் சீலுக்கும் தான் தலைவன். அந்த முசீபத்து கட்சி எல்லாம் அமைப்பு எல்லாம் எல்லாரும் சேர்ந்து மொத்தமா அப்படி பெரிய பேனர் அடிச்சு, என்ன மேட்ரு பேனர்ல மேட்ரு என்ன, 19 பேர் நாங்க எல்லாம் சேர்ந்துட்டோம். தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை மட்டும் விட்டுவிட்டு நாங்க எல்லாம் ஐக்கியம் ஆயிட்டோம்னு பெரிய பேனர். பரவாயில்லையே, சமுதாயத்தின் எதிரிகளை கூட ஒற்றுமைப்படுத்தி இந்த ஜமாத்து தான். அவன் ஒன்றுபடுறது கூட நம்ம தாங்க. நம்ம ஒற்றுமை என்னங்கிற பின்னாடி நம்மளை அழிக்கிறவன் ஒற்றுமைப்படுறதுக்கு நம்ம தான், நம்மளை தான் எல்லாம் காரணம் வைக்கிறோம். என்னடா மேட்ரு? மேட்ரு அப்படி கொட்டை எழுத்துல சிகப்பு லெட்டர்ல டிஎன்டிஜே குண்டர்களை கைது செய், அதான் மேட்ரு. ஒரே கான்செப்ட் தான். சொன்னோம்ல, தௌஹீதை எதுக்கணும்னா எல்லாரும் சேர்ந்துக்குவேன். நியாயம் அநியாயம்ல எவனும் பார்க்க மாட்டான். அது வரைக்கும் நியாயம் பேசுவாங்க, இப்படி மேடையில எல்லாம் முழங்குவாங்க. நியாயத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் டமார் டமார் அடிச்சு போடியத்தை எல்லாம் உடைச்சிட்டு போவாங்க. என்னடா குண்டர்களை கைது செய்ய போட்டிருக்கீங்களா? என்னடா நியாயம் அதுல? திருவிடைச்சேரியில அவன் தான் துப்பாக்கி சூடு நடத்தி தௌஹீத் ஜமாத் தான் ஆளை கொண்டு பிடிச்சு முஸ்லிம்களை. யாரா பார்த்தா? என்னடா சாட்சி, என்ன விட்னஸ், என்ன ரெக்கார்டு, அதெல்லாம் கேட்காத அவன் தான் ஒண்ணும். மொத்த உலகத்துக்கே தெரியுது தௌஹீத் ஜமாத்துக்காரனுக்கு சம்பந்தம் இல்லை. துப்பாக்கி எடுத்து சுட்டார் அவர் சொல்றார். போன வாரத்துக்கு முந்தின வாரம் நம்முடைய ஜமாத்துடைய மேலாண்மை குழு தலைவர் சம்பந்தப்பட்ட அந்த துப்பாக்கி சூடு நடத்தியவரை நேரில் போய் சந்திக்கிறார். அவர் பேட்டி கொடுக்கிறார் பத்திரிகைக்கு, உணர்வு பத்திரிகைக்கு. இதுக்கும் தமிழ் ஜமாத்துக்கும் ஒரு சம்பந்தம் இல்லையா? இது நான் அந்த வேலையை பண்ணலாட்டி என்ன கொண்டு இருப்பானுவ, அங்க நின்று இன்னும் 10 பேரை கொண்டு இருப்பானுவ. என்னை தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டி நான் இந்த வேலையை செஞ்சேன் அப்படின்னு தௌஹீத் ஜமாத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சுட்டவர் சொல்றாரு. சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் சொல்றாங்க, அந்த ஊருக்காரங்க பிரச்சனையில சம்பந்தப்பட்டவங்க சொல்றாங்க. ஆனா மற்ற எல்லா பகுதியிலும் முஸ்லீம் அமைப்புகள் அத்தனை என்னவா எல்லாரும் ஒன்றுபட்டு சொல்றாங்க, இவங்க தான் செஞ்சாங்க, கைது பண்ணு. நீ பண்ணுன உடனே பண்ணிடுவாங்களா? நீ பண்ணுன உடனே காவல்துறை ரெடியா உட்கார்ந்துருக்கா? ஏப்பா 19 பேர், 19 பேர் தான் சொல்லணும், 19 அமைப்புன்னு கூட சொல்ல முடியாது. ஏப்பா 19 பேர் சொல்லிவிட்டாங்களே, கைது பண்ணிடுவாங்களா? காவல்துறைக்கு உண்மை தெரியுமே இவன் சம்மந்தப்படலை, அதனால தான் வேடிக்கை பார்க்குறாங்க. அல்லது தௌஹீத் ஜமாத்துக்காரன போலீஸ்காரங்க விட்டு வைப்பாங்களா? சில ஊர்ல தான் விதிவிலக்கு, பெரும்பாலான ஊர்ல போலீஸுக்கும் தௌஹீத் ஜமாத்துக்கு என்ன டக்க போறதான். எப்பண்டா சான்ஸ் கிடைக்கும் பல ஊர்ல எதிர்பார்க்கிறான். ஏன்? காவல்துறைக்கு எதிராக நெஞ்சுரத்தோடு அவர்கள் செய்கிற அநியாயத்தை அக்கிரமத்தை எதிர்த்து முஸ்லீம் விரோத போக்கை கண்டிச்சு களத்தில் இறங்கி திரும்ப திரும்ப பல்வேறு போராட்டங்களை நடத்திய ஒரே அமைப்பாக இன்றைக்கு தமிழகத்தில் அல்லாஹ் இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை ஆக்கி வைத்திருக்கிறான். எத்தனை போராட்டம்? ஒன்னா ரெண்டா? போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் மாநிலம் தழுவிய போராட்டம் சென்னையில் நடத்தணும். கோரிக்கை என்ன? காவல்துறையை கண்டிச்சு. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி மாவட்டம் தோறும் நடத்தணும். அவனியாபுரம் வழக்கில் கோரிக்கை என்ன? காவல்துறையை கண்டிச்சு போய் வழக்கு போட்டுருச்சு காவல்துறை. இந்த ரமலான் மாசத்துல திருச்சியில நடத்தினாங்க. கோரிக்கை என்ன? காவல்துறையினுடைய பாரபட்சம் தான் கண்டிச்சு. எங்க பார்த்தாலும் காவல்துறையுடைய அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் தோலுரித்து காட்டி அரசாங்கத்துடைய நிர்வாக சீர்கேடுகளை மக்கள் மத்தியிலே தெளிவாக விளக்கி, என்னடா நிர்வாகம் பண்றிய, சட்டம் ஒழுங்கு நாசமாய் கிடக்குது, இன்னொரு 10 வருஷம் போச்சு, இவ்வளவு கையில ஆட்சி இருந்துச்சுன்னா தமிழகத்தில் சுடுகாடாக்கிடுவானு போல இருக்கிறே என்று சொல்லி காரணகாரியத்தோடு விளக்கி அரசுக்கு எதிராக, காவல்துறைக்கு எதிராக, அவர்களின் அநியாயத்திற்கு எதிராக பட்டவர்த்தனமா களத்தில் குதிக்கிற தௌஹீத் ஜமாத்துக்கு தூக்கி உள்ள போடுறதுக்கு சான்ஸ் கிடைக்காதான்னு கழுகு பார்வை பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் விட்டு வைக்குமா? லட்டு மாதிரி மேட்ரு துப்பாக்கி சூடு நடத்தி இருந்தால், அதுல ஜமாத்து சம்பந்தப்பட்டிருந்தா நீ எவனும் போஸ்ட் அடிக்க தேவையில்லை, தூக்கி உள்ள வச்சிருப்பான். நாங்க எல்லாரும் கம்பி எண்ணிக்கிட்டு இருப்போம். ஏன் வைக்கல? காவல்துறைக்கு தெரிகிறது இவனும் கள்ளத்தனம் பண்றானுவ,
இந்த கூட்டம் எல்லாம் போலி கூட்டம். இது ஒண்ணு இந்த போஸ்டர் இவங்க அசைச்சு பார்க்காது. இதுக்கு முன்னாடி அவங்க காவல்துறையை சிரிக்குது. என்னடா இது கேள்வி கூத்தா இருக்குது, இதுக்கு முன்னாடி ஒன்றும் இப்படி பண்ணதில்லை. இதுக்கு முன்னாடி இது மாதிரி நீங்க எல்லாரும் சேர்ந்து பல நோட்டீஸ் போட்டீங்க, பல துண்டு பிரசுரம் போட்டீங்க. எல்லாத்திலையும் கடைசியில இவங்க வாயை திறந்தானோன்னா நீங்க தான் பாதிக்கப்பட்டு அவமானப்பட்டு ஃபர்ஸ்ட் அவங்க தான் வாயை திறப்பாங்க. திரும்ப நம்ம பதிலடி இறங்குவோம்ல, துண்டை காணும் துணியை காணும் பிச்சுக்குவா. டிவியில் அது மாதிரி தான் ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்பாச்சு. மாதிரி தொகுதி ஜமாத் அப்படி சரியில்லை, நிறுவனர் அப்படி இப்படி அவங்க பிரிஞ்சு போனாங்கல்ல, பிரிஞ்சு போனான்னு சொல்ல முடியாது, தூக்கி எறிஞ்சமே. அந்த கூட்டம் ஒளிபரப்பின மறுநாள் இமயம் டிவியில் நம்ம கேசட் உள்ள சொருகப்படு. ஏன் இவர்கள் தூக்கி எறியப்பட்டார்கள்? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எதுக்கு இது எல்லாத்தையும் அப்படி ஒட்டுமொத்தமா கடாசி எரிஞ்சிச்சு. மூணாவது நாள் அரடி பரடி போன் வருது. எதுக்கு நமக்கு இடையில பிரச்சனை, நமக்குள்ள மேட்டர் எல்லாம் உடனுமா? எனக்கு தான் போன் பண்றான். நாங்களா போட்டோம், நீ தானே வாயை திறந்த, நீ வாயை திறந்து கடைசியில் குத்துதே குடையுதுன்னா அப்படித்தான் பதில் இப்படிதான் இருக்கும். ஓ அடியிலே தான் திருப்பி அடிப்பானாங்க. பதிலுக்கு பதில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது. காவல்துறை இதெல்லாம் சொல்லி சிரிக்கி. இது மாதிரி எத்தனை மேட்டில் மாட்டிக்கிறாங்க. முதல்ல அவங்க சீடியை போடுவாங்க, பதில் சீடி நம்ம ஒன்று போடுவோம், அதுக்கப்புறம் ஏண்டா சீடியை போட்டோன்னு தலையில கை வச்சு உட்காருவேன். அது மாதிரி தான் இப்பவும். இதற்கு முன்பு எத்தனை தடவைகள் இந்த ஏகத்துவத்திற்கு எதிராக நீங்கள் களத்திலே இறங்கி மூக்கறுபட்டு சமுதாய முற்றத்திலே அவமானப்பட்டு இந்த ஒற்றுமை கோஷம் போட்ட போலிவாதிகள் நின்றார்களோ, அதே போன்று இன்றைக்கு இந்த ஜமாத்துக்கு எதிராக களத்தில் நிற்கிறீங்களே, இந்த மேட்டலையும் உங்களை அல்லாஹ் மூக்கறுவடை செய்வான். எல்லாம் ஒத்துமையா நிற்கிறாங்க தெரியும் எங்களுக்கு. ஏன்னா நாங்கள் நபிகள் நாயகத்தினுடைய போதனைகளை அந்த வரலாற்றை உள்ளத்தில் ஏந்திக்கிட்டு களத்தில் வந்து நிற்கிறோம். அந்த வரலாறு ஏற்கனவே எங்களுக்கு இப்படி ஒரு செய்தியை சொல்லி தந்துருச்சு. எங்களுக்கு ஆச்சரியம்லாம் இல்லை, பதட்டம்லாம் இல்லை. ஆஹா சேர்ந்துட்டாங்களே, எல்லாரும் ஒன்னாயிட்டாங்களோ, நம்மளை மட்டும் தனியாக விட்டானே, அப்படியெல்லாம் இல்லை. ஏன் நம்ம தனியாக தான் நிப்போன்னு சொல்றோம். போடா நீ கிட்ட, நீ தள்ளி போட, நீ ஏன் வர்ற? நானும் வந்து மேடல், நீ தனியாக மேடம் போட்டு பேசிக்க, எங்க மேடல் நீ என்ன தேடுற? ஏன்னா நாங்கள் நபிகள் நாயகத்தினுடைய போதனைகளை அந்த வரலாற்றை உள்ளத்தில் ஏந்திக்கிட்டு களத்தில் வந்து நிற்கிறோம். அந்த வரலாறு ஏற்கனவே எங்களுக்கு இப்படி ஒரு செய்தியை சொல்லி தந்துருச்சு. எங்களுக்கு ஆச்சரியம்லாம் இல்லை, பதட்டம்லாம் இல்லை. ஆஹா சேர்ந்துட்டாங்களே, எல்லாரும் ஒன்னாயிட்டாங்களோ, நம்மளை மட்டும் தனியாக விட்டானே, அப்படியெல்லாம் இல்லை. ஏன் நம்ம தனியாக தான் நிப்போன்னு சொல்றோம். போடா நீ கிட்ட, நீ தள்ளி போட, நீ ஏன் வர்ற? நானும் வந்து மேடல், நீ தனியாக மேடம் போட்டு பேசிக்க, எங்க மேடல் நீ என்ன தேடுற? பரவாயில்லைங்க, நாங்கள் உங்களுக்கு மேடம் போடுறோம், நீங்க இல்லை. நான் எதுக்கு உன் மேடம் போடுறேன்? எவனை வந்தாலும் விரட்டி விட்டு நிற்கிறோமா, தனிச்சு நிப்போங்கிறோமா? எதனால? இவங்க கூட்டணி சேர்ந்து நம்முடைய உள்ளத்துல அச்சுறுத்தலையோ பயத்தையோ ஏற்படுத்தல, ஈமான வலுப்படுத்தி இருக்குது. நாம போற ரூட்டு சத்தியம் தான்ப்பா, நம்ம கரெக்டா ஏகத்துவத்துல இருக்கிறோம் அப்படின்ற உறுதிப்பாட்டை தந்துச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இதே சூழ்நிலை. அல்லதீன கால லஹுமுன் நாஸ் இன்னன் நாஸ கத் ஜமஅு லக்கும். நபிகள் நாயகத்தை பார்த்து, அவருடைய தோழர்களை பார்த்து மக்கள் எல்லாம் சொல்றாங்க, இப்போ உங்களுக்கு எதிராக எல்லா பையனும் ஒண்ணு சேர்ந்துட்டானோ ஐயா, அது ஜமஅு லக்கும், எல்லாம் சேர்ந்துட்டாங்க, நீங்க மட்டும்தான் திரோடி தனியா நிக்கிறீங்க. ஃபக்ஷவும், பயந்துக்க. எத்தனை பேரு, எவ்வளவு பணம், எவ்வளவு அரசியல்வாதி, எத்தனை கட்சி, பார்த்துக்க. ஃபக்ஷவும், பயந்துக்க என்று சொன்னார்கள். ஃபஸாதஹும் ஈமானா, அவர்கள் எச்சரித்த அந்த எச்சரிக்கை மூமின்களுக்கு, இறை நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு அவர்களுடைய இறை நம்பிக்கையை அதிகப்படுத்தியது. வகாலு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அவர்கள் எல்லாம் சொன்னார்கள், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவனடா. உனக்கு வேணா இந்த தலைவன் போதுமா இருக்கலாம், இந்த லெட்டர் பேடு போதுமா இருக்கலாம், இந்த மக்களுடைய எண்ணிக்கை போதுமா இருக்கலாம், ஏன் ஒட்டுமொத்த உலகம் உனக்கு போதுமானதா இருக்கலாம். ஹஸ்புனல்லாஹ், எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன். வ நிஅமல் வக்கீல், பாதுகாக்கிறதுல அவனை மாதிரி யாரும் கிடையாது, ரொம்ப சிறந்தவன், அவன் எங்களை பாதுகாப்பான்.
அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான் உங்களுடைய சூழ்ச்சிகளில் இருந்து. அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன். உங்களுடைய அதிகார பணத்தை விட அல்லாஹ்வுடைய அதிகாரம் எங்களுக்கு போதுமானது. இப்படி எல்லாம் ஒத்துமையா நிக்கிறா. சமரசம் பண்ணிக்க, வளைஞ்சு கொடுத்து கொஞ்சத்தை விடப்பா, சின்ன சின்ன மேட்டரை எல்லாம் கண்டுக்காத. விரல் ஆட்டுறது சின்ன மேட்ரு தானே. விரலே வெட்டிக்கிட்டு இருக்காங்க, நீ என்ன ஆட்டுறதா நீட்டுறதான்னு பேசிக்கிட்டு இருக்க. ஏற்கனவே இந்த மேடையில் இங்க கூட வாங்கி கட்டினாங்க. ஆட்டுற மேட்டருக்கு வந்து பேசிட்டு போறார் சைஃபுத்தீன் ரசாதின்னு நினைக்கிறேன். அப்துல் நாசர் வாங்கி கட்டினார்ல, ஆட்டிக்கிட்டு அலைகிறாங்க. ஆமாங்களா, நாங்க ஆட்டிக்கிட்டு அலைகிறோம், நீங்க அப்படின்னு ஒன்று சேர்த்து விட்டார. சமரசம் பண்ணிக்க, சின்ன சின்ன மேட்டரை கண்டுக்காத. இதெல்லாம் சுன்னத்து தானே, அதையெல்லாம் விட்டா ஒத்துமை வந்துருமா? சுன்னத்து தானேன்னு உலகத்தில் விட்டுவிட்டு மறுமையில் நரகத்தில் போய் கிடந்தா எவன் பாதுகாப்பான்? நீனா வந்து பாதுகாப்ப? சின்ன சின்ன மேட்டரை எல்லாம் விட்டுவிட்டு உலகத்தில் அப்படிதான் பாக்குறியா? மார்க்கத்தில் சின்னது பெருசு பாக்குறல்ல, உலக காரியத்தில் சின்னது பெருசு பாக்குறீங்களா? ஒரு வியாபாரம் பண்றீங்க, 500 ரூபா லாபம் கிடைக்குது ஒண்ணு, ஒரு பொருள் விற்கிறீங்க. 50 ரூபா லாபம் கிடைக்கிற ஒரு பொருள், 50 காசு லாபம் கிடைக்கிற ஒரு பொருள், எல்லாத்தையும் சேர்த்து பிசினஸ் பண்றீங்களா இல்லையா? 50 காசுலாம் நாங்க பிசினஸ் பண்ண மாட்டோம் சொல்றியா? 5 ரூபா லாபம்லாம் நாங்க பார்க்க மாட்டோம். 500 ரூபா கிடைச்சா கிடைக்கட்டும், 5000 ரூபா கிடைச்சா அப்படியே பாக்குற. சின்னதும் பெருசும் சேர்ந்ததுதானே உலகம். மார்க்கத்தில் மாத்திரம் சின்னதை கண்டுக்காத. சின்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களை ஷைத்தான் மிகைத்து விட வேண்டாம். அது ஏஷ ஷைத்தானு அன் தோபதலக்கும். ஷைத்தான் நிராசை அடைஞ்சிட்டான். இன்னுமே நம்மளை இவனும் வணங்க மாட்டானுவோ, இணை கற்பிக்க மாட்டானுவோ, பெரும்பாவத்தில் ஈடுபட மாட்டானுவோ, அதுல எல்லாம் அவனுக்கு ஷைத்தானுக்கு நம்பிக்கை இல்லை. இன்னும் இவனோட வழிகெடுத்து கொண்டு வர்றது சாத்தியம் இல்லைன்னு அப்படி போயிட்டான். ஆனால் சின்னஞ்சிறு காரியங்கள் வழியாக உங்களை ஷைத்தான் மிகைத்து விடக்கூடும். சின்னது தானே, விரல் ஆட்டுறது தானே, நெஞ்சில கட்டுறது தானே, தஸ்பீஹ் சொல்றது தானே, துவா செய்யறது தானே, பாங்குக்கு முன்னாடி ஸலவாத்து சொல்றது தானே, எல்லாத்திலையும் ஒரு தானையை போட்டு அற்பமான காரியத்தில் உங்களை அவன் வெளியெடுத்து விடுவான். பெருசை மட்டும் செஞ்சுட்டு சின்னதையெல்லாம் விட்டு மறுமையில நன்மை இல்லாம இருந்தா, பெருசை எல்லாம் நம்ம கரெக்டா செய்யறோமா? முதல்ல தொழுகையை பத்தி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாளை மறுமையில் அல்லாஹ் முதல்ல கேள்விக்கு தொழுகை எடுப்பான். தொழுகை போட்டு நெருக்கப்படும். கடமையான தொழுகையில குறைபாடு இருந்தால் எல்லா மனுஷன்டையும் குறை இருக்கும். குறை இல்லாம யாராவது கரெக்டா எல்லா தொழுகையும் தொழுது இருக்கிறோமா? எல்லா பறவையும் நிறைவேற்றி இருக்கிறோமா? ஒரு ஆள் சொல்ல முடியுமா? ஒரு வக்து தொழுகையை உருப்படியா தக்பீர் கட்டிலிருந்து சலாம் கொடுக்கிற வரைக்கும் முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு அப்படியே பெர்ஃபெக்டா தொழுது முடிச்சிருக்கிறோமா? தக்பீர் கட்டின உடனே தான் பலா முசீபத்துடைய நிலவு பூரா உள்ள வந்து நிற்குது. என்னென்னத்திலாமோ நினைச்சுக்கிட்டே தொழுகை முடிச்சிடும். என்னத்தையாவது ஒன்று காணாம போயிருக்கும். வீட்டில் அங்கங்க தேடிக்கிட்டு இருக்க வேண்டியது. சரி தொழுகைக்கு நேரம் ஆயிடுச்சு, தொழுதுட்டு வந்து தேடுவோம் அப்படின்னு அல்லாஹ்வுக்கு வந்து தக்பீர் கட்டின மறு செகண்ட் கரெக்டா நினைவுக்குறது. ஆஹா, அங்க டேபிளுக்கு கீழே சரி வச்சோமே அந்த பேப்பரை, அதை மறந்துட்டோமே. சரி அந்த பேப்பரை எடுத்து அதில் உள்ள இந்த கணக்கை பார்த்து இவருக்கு 1000 ரூபா கொடுத்துருவோம், அவருக்கு 2000 ரூபா கொடுத்துருவோம். இமாம் தொழுகை நடந்துக்கிட்டே இருக்கும், இவன் கணக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அவர் அல்லாஹ் பெருமாறு ருக்குக்கு போவாரு, சமையல்லாம் பாரு எந்திப்பாரு, எல்லாம் பாரு சஜா போவாரு. அந்த மியூசிக்கை வச்சே கண்டுபிடிச்சிக்கிறது. எல்லாம் கீழே போகணும், எல்லாம் மேலே வரணும், எல்லாம் ஒரு டக்குனு அதயத்தில் உட்காந்துக்கணும். ஆனால் அது கூட்டல் குறையத்தில் வச்சுக்கிட்டு அப்படி உட்கார்றது எந்திக்கிறது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அல்லாஹ் அக்பர்ன்ட்டு எந்திரிச்சு தக்பீர் கட்டிடுவாங்க. பல ஊரில் பாருங்க, அல்லாஹ் அக்பர்னு ஒரு அதயத்தை காலை போட்டு மடக்கிடி உட்காந்துருவார். பார்த்தா இமாம் எந்திரிச்சு நிற்பார். அப்பதான் தெரியும் இவன் என்ன நினைப்பில் தொழுதுகிட்டு இருக்கிறான். ஒவ்வொரு நேரம் தொழுகை இந்த லட்சணத்தோட தொழுது விட்டு இடம் போட்டு பார்த்தா கரெக்டா இருக்குமா? பெரும்பாலும் ஃபெயிலியரு. அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, உபரியான வணக்கங்கள் இருக்கிறதா, கடமையான வணக்கத்தில் குறைபாடு இருக்குதுப்பா, எக்ஸ்ட்ரா என்ன மாதிரி தொழுது இருக்கானா இடு,
அதை தூக்கி போட்டு பரவாயில்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தொழுதுருக்கிறான், தொழுகு முடிஞ்சிருச்சு, அடுத்த கணக்கு எடுன்றோம். முதல் தரமான வேலைகளை செய்யணும், அதற்கு துணை புரியக்கூடிய சின்ன சின்ன காரியத்தையும் செய்யணும். ரெண்டையும் செஞ்சாதான் மறுமையில வெற்றி. ஃபர்ஸ்ட் மட்டும் செய்வேன், செகண்ட் செய்ய மாட்டேன் அப்படின்னா முதல்ல உள்ளதுல கோட்டை விட்டா என்னதுக்காகிறது? முதல்ல உள்ள மெயின் மேட்டர்ல ஃபெயில் ஆனா என்னதுக்காகிறது? மறுமையில் நீயா வெற்றியை தருவே? நீயா சொர்க்கத்தை தருவே? நரக நெருப்புல வெந்து சாக முடியுமா? அப்ப சின்ன சின்ன அற்பமான காரியங்களை விட்டு விடுங்க என்று சொல்லி அது ஒற்றுமைக்கு வழியா? மார்க்கத்தை விட்டு விலகுவதற்கு வழியா? இந்த சத்திய பிரச்சாரத்தை தடுப்பதற்கு வழியா? இப்படி என்னென்ன வாதத்தை வைக்கிறாங்களோ, சுய லாபங்களுக்கு, பதவிக்கு, பணத்திற்கு, தங்களுடைய தவறுகள் மக்கள் மத்தியிலே வெளிப்படாமல் தம்மை தற்காத்துக் கொள்வதற்கு, இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை அழித்து ஒழிப்பதற்கு, இதுக்குத்தான் இவங்க ஒற்றுமை ஒற்றுமைன்னு பேசுறாங்க. அதனால்தான் இவர்கள் இத்தனை வருஷமா ஒற்றுமையை பத்தி பேசியும் இந்த சமுதாயத்தில் அவங்க சொல்லக்கூடிய ஒற்றுமை ஏற்பட்டிருக்கா? சரிப்பா, நீங்க சொல்றதெல்லாம் நிஜமனே வச்சுக்குவோம். இத்தனை வருஷம் பேசினே ஒற்றுமை வந்துச்சா? எத்தனை வருஷமா ஜும்மா பண்ணி இருக்கிறியே? எத்தனை வருஷமா இந்த அமைப்பு இருக்கிறியே? எங்களுக்காவது குறைஞ்ச கால வரலாறு தானே. எங்களுடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எத்தனை? 2003 வருஷம், 7 வருஷம் தானே ஆச்சு. அதுக்கு முன்னாடி வேற வேற பேர்ல ஏகத்துவ பிரச்சாரம் செய்யப்பட்டிருக்கிறது. அதிகபட்சமா ஒரு 25 வருஷம் இருக்குமா? ஒரு 50 வருஷம் வச்சுக்கீங்க போ. உங்களுக்கு அதையெல்லாம் விட நீண்ட கால நீண்ட நெடிய வரலாற்று பாரம்பரியமிக்க அமைப்புகள்லாம் இருக்கிறீல்ல, தாய் சபையெல்லாம் இருக்கிறீல்ல, ஜமாத்துல் உலமாக்கள்லாம் இருக்கிறீல்ல, ஒற்றுமையை பேசிக்கிட்டு இருக்கிறீல்ல. வந்துச்சா ஒற்றுமை? நீங்கள் எந்த ஒற்றுமையை பேசுறீங்களோ அது உண்மையா பேசியிருந்தா வந்திருக்கும். போலியா பேசுறதால இன்னைக்கு வரைக்கும் வரல. 100 வருஷமா பேசி வரல, 200 வருஷமா பேசி வரல. ஆனால் 100 ஆண்டு காலம், 200 ஆண்டு காலம் நீங்கள் பேசி பேசி வரவழைக்க முடியாத ஒற்றுமையை இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தினால் இந்த 25 ஆண்டு காலத்திலே இந்த ஜமாத்திலே அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். நீ பேசி என்ன லெவலு? உங்களுடைய ஒற்றுமை வாதத்தினால் ஏற்பட்டிருக்கிற விளைவு என்ன? கோட்டாத்து கட்சி இழுத்து மூடிட்டாங்களா? மேல கட்சி இல்லைன்னு அறிவிச்சாங்களா? கீழே கட்சி கிடையாதுன்னு இழுத்து மூடிட்டாங்களா? ஹனஃபி ஷாஃபி கிடையாது எல்லாம் ஒண்ணு டிக்ளேர் பண்ணிட்டாங்களா? சாதிரியா காதிரியா எல்லாம் ஒண்ணுதான், தரீகா ஒரே பேர் வந்துட்டாங்களா? எல்லாம் அப்படியே தரப்பா இருக்கிறிய. அவர் அன்னைக்கு எப்படி இருந்தாரு, அன்னைக்கு தான் இப்படி இருக்கிறாரு, இன்னைக்கு இருக்கிறாரு. அவர் நேத்தைக்கு பொண்ணு கொடுக்கல, இன்னைக்கு பொண்ணு எடுக்கல. நேத்துக்கு நீ வேறனாரு, இன்னைக்கு நான் வேறங்கிறாரு. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் உங்களுடைய பிளவு தொடர்ந்து கொண்டிருக்கத்தானே செய்கிறது. ஒற்றுமை வந்திருக்குதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒற்றுமை இங்க வந்திருக்கு. என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? ஒற்றுமைக்கு ஒரு அழகான இலக்கணம் சொன்னாங்க. ஒற்றுமைனா ஒரே மேடையில் உட்கார்ந்துட்டா ஒத்துமை பாகுவோம். இப்ப நம்ம கேள்வி கேட்டு அப்படித்தான் சொல்றது. நாங்க இந்த கட்சி தான், அந்த கட்சி தான், பல கட்சி தான், ஆனா எல்லாம் ஒரே பேனர்ல வந்துட்டோம்ல, ஒரே போர்டில் எங்க எல்லா பேரும் எழுதிட்டோம்ல, ஒரே மேடையில் எல்லாம் லைனா உட்கார்ந்துட்டோம்ல, எல்லாம் லைனா உட்கார்ந்து இது ஒத்துமையா? ஒன்னா உட்கார்ந்து சோறு தின்னுட்டா ஒத்துமையா? எதுல ஒத்துமை? நபிகள் நாயகம் சொன்னாங்க, ஒற்றுமை என்று சொன்னால் அல் மூமினூன கரஜுலின் வாஹிதின். மூமின்களுடைய ஒற்றுமைக்கு உதாரணம் என்ன தெரியுமா? அவர்கள் ஒரு உடலை போன்றவர்கள். இனிஸ்தகா ஐனுஹு இஸ்தகா குல்லுஹு. அதுல ஒரு உறுப்புக்கு அவனுடைய கண்ணுக்கு வலி ஏற்பட்டால் மொத்த உடலும் அந்த வலியை அனுபவிக்கும். அந்த வலிக்கான நிவாரணத்தை தேடி திரியும். அந்த வலிக்கு மருத்துவம் செய்வதற்கு பாடுபடும். அதுதான் ஒரு மூமின்களுக்கு இடையில இருக்கிற ஒற்றுமைக்கு உதாரணம்னு சொன்னாங்க. சமுதாயத்தில் ஒத்துமைனா எப்படி? எங்கேயாவது ஒருத்தன் பாதிக்கப்பட்டா ஓன் கூட்டணியில, ஓன் ஜமாத்துல, ஏதோ ஒரு ஊர்ல ஓன் கொள்கையை ஏத்துக்கிட்டவன் பாதிக்கப்பட்டானா உனக்கு ஏற்பட்ட பாதிப்பாக நீ நினைக்கணும். நினைச்சீங்களா? அப்படி நினைச்சு களத்துல குதிச்சீங்களா? இன்றைக்கு இருக்கிற ஜமாத்து தலைவர்களை பார்த்து கேட்கிறேன், உலமா பெருமக்களை பார்த்து கேட்கிறேன், அமைப்புகளுடைய நிர்வாகிகளை பார்த்து கேட்கிறேன். உங்களுடைய அமைப்புக்கு கீழே,
உங்களுடைய ஜமாத்துக்கு கீழே, உங்களுடைய கொள்கைக்கு கீழே கஷ்டப்படக்கூடிய ஒவ்வொருவனின் கஷ்டத்தையும் நீங்கள் படுகிற கஷ்டமாக உணர்ந்தீர்களா? யாரும் உணரல. ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு தெருவிலையும் முதியவர்கள் தான் பெற்றெடுத்த பிள்ளைகளால் பராமரிக்கப்படாமல் ஆதரவற்ற நிலையிலே தெருவில் பிச்சை எடுக்கிற முதியவங்க இல்லையா? உண்மையில நீங்க ஒத்துமையா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? நம்ம ஜமாத்துல உள்ளவர், நம்ம கொள்கையில உள்ளவர், அவங்க பெத்த பிள்ளைங்களா ரோட்ல கைவிட்டு ரோட்ல கிடக்கிறாரு, அவரை தூக்கி அவர் படுற கஷ்டத்தை துடைப்போம்னு அதுக்கு ஏதாவது வேலை செஞ்சீங்களா? நீங்க கிறிஸ்தவர்கள் செஞ்சாங்க. அவங்க தங்களுடைய கொள்கையை வளர்க்கிறதுக்கு, கிறிஸ்தவத்தை வளர்க்கிறதுக்கு அங்கங்க கிடக்கிற முதியவங்களை எல்லாம் பிடிச்சிட்டு போய் அவங்க மிஷினரிகள் உட்கார வச்சு கழுத்துல சிலுவையை போட்டு 50 வயசு வரை 60 வயசு வரை முஸ்லிமா வாழ்ந்த ஒரு பெரியவரை கடைசி நேரத்தில் சோத்துக்கு வழி இல்லாம மருத்துவம் செய்ய முடியாம உடல் நோய்வாய்ப்பட்டு ரோட்டில் பிச்சை எடுத்து கிடந்தவரை தூக்கி கொண்டு போய் தன்னுடைய நிறுவனத்தில் உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்து, ட்ரெஸ் கொடுத்து, கழுத்தில் ஒரு சிலுவையை கொடுத்து, கையில ஒரு பைபிளை கொடுத்து மரணம் அடைகிற கடைசி தருணத்தில் அந்த இஸ்லாமியரை இறை நிராகரிப்பாளராக மரணிக்க செய்கிற வேலைகளை கிறிஸ்தவ மிஷனரிகள் செஞ்சாங்களே, அதை பார்த்து பரிதாபப்பட்டீங்களா? ஒரு முஸ்லிம் 50 ஆண்டு காலம் இஸ்லாமிய வாழ்க்கை பயனில்லாமல் போய் அவருக்கும் சொர்க்கத்துக்கும் இடையில ஒரு ஜான் இருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, திடீர்னு கடைசி நேரத்தில் நரகத்துக்குரிய அமலை செஞ்சு நரகவாசியா மாறிடுவார்னு, அது மாதிரி 50 ஆண்டு கால இஸ்லாமிய வாழ்க்கை சுவர்க்கத்திற்குரிய வாழ்க்கையை இழந்து விட்டு மரண தருவாயில காஃபிராகி இறை நிராகரிப்பாளராகி நரகத்துல விழுந்து சாகுறாரு. அதை பார்த்து வருத்தப்பட்டீங்களா? அந்த துயரத்தை துடைக்கிறதுக்கு களத்தில் இறங்குனீங்களா? முதியோர் ஆதரவு இல்லத்தை உருவாக்குனீங்களா? நினைச்சிருந்தா ஊருக்கு ஊர் உருவாக்கி இருக்க முடியும். சொத்து பத்துக்கள் ஒவ்வொரு ஊர்ல எவ்வளவு வச்சிருக்கீங்க? பள்ளிவாசலுக்கு கோடி கோடியா சொத்து இருக்கு. ஜமாத்துக்கு மாசம் மாசம் லட்ச லட்சமா வருமானம் வருது. நினைச்சா எத்தனை முதியோர் ஆதரவு இல்லத்தை உருவாக்கி இருக்கலாம். யாராவது உருவாக்குனீங்களா? கடையநல்லூர்ல எத்தனை பள்ளி இருக்குது, எத்தனை நிறுவனம் இருக்குது, நிர்வாகம் இருக்குது, எத்தனை பேர் உருவாக்கி இருக்கிறீங்க? ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஜமாத்துல அந்த ஒற்றுமையை கொடுத்தான். விளைவு என்ன? எங்களுடைய அற்ப சொற்பமான சக்தியை பயன்படுத்தி, பெரிய பணபலம் இல்ல, பெரும்பெரும் செல்வந்தர்கள் இந்த ஜமாத்திலே இல்ல, கோடி கோடியை அள்ளி கொடுக்கிற தனவந்தர்கள் இல்ல, ஆனாலும் நம் சமுதாயத்து முதியவர்கள் சிரமப்படுகிறார்கள் என்ற வேதனை இருந்துச்சு. நம்ம சக்திக்கு உட்பட்டு ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு முதியோர் இல்லத்தை ஆரம்பிச்சு நடத்துறமே. எத்தனை பேர் ஆரம்பிச்சீங்க? பெருமைக்கு சொல்லல, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. நாங்கள் செய்கிற வேலைகளை சொல்லி காட்டி எங்களுடைய அமல்களை வீணாக்கி மறுமையில் நஷ்டவாளிகளாக இருக்கிறதுக்கு சொல்லல. இந்த காரணத்துக்கு, இந்த வேலைக்கு அல்லாஹ் எங்களை தேர்ந்தெடுத்தான். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு தான். இதுல எங்களுக்கு பேரோ புகழோ பெருமையோ எந்த பங்களிப்பும் இல்லை. அனைத்து பங்களிப்பும் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். திறந்த மனதோடு சொல்லுகிறோம். ஒற்றுமை இல்லையா? சமுதாயத்தில் முதியவங்க படுற கஷ்டத்தை பார்த்து துயர் துடைக்கிறது களத்தில் இறங்கணுமே. எத்தனை அனாதை சிறுவர்கள், பெத்தவங்க உசுரோடு இருக்கக்கூடிய பிள்ளைங்களே வலிக்கிட்டு போறாங்க. சின்ன வயசுல பீடி சிகரெட்டு கஞ்சா தறியிட்டு போற நேரத்தில் பெற்றவங்களை பறிவுடுத்திருக்கக்கூடிய சின்னஞ்சிறுவன் 10 வயசுல 8 வயசுல கூடா நட்புல வலிக்கிட்டு போவானே. எத்தனை பேர் கண்ணுக்கு எதிரில் அப்படி போனோம்? நம்ம சமுதாயத்தில் இல்லையா? என்ன செஞ்சீங்க? எவனோ அப்படித்தான் நினைச்சீங்க? ஓம் பிள்ளை இப்படி இருந்தா நீங்க பார்த்துக்கிட்டு சும்மா இருந்திருப்பீங்களா? எவன் பெத்த பிள்ளையோ, எவனுடைய வாரிசோ, எவன் எக்கேடு கட்டு போனா என்ன, அப்படித்தானே நீங்க இருந்தீங்க. ஆனா எங்களை அல்ல அப்படி இருக்க விடலையே. எவனா இருந்தா என்னடா, என் கொள்கை சகோதரனாவே, என் கொள்கை சகோதரனுடைய புள்ளனாவே, என் சமுதாயத்து சொந்த விடாவே,
அவனை நாம் பாதுகாக்காம வேற எவன்டா பாதுகாப்பா? ஏன் சக்திக்கு உட்பட்டு உருவாக்குவோர் அனாதை இருவர் சிறுவர் இல்லத்தை உருவாக்குன்னு நாங்க உருவாக்குறோமே, நீங்க உருவாக்குனீங்களா? அடிபட்டு கிடக்கிறான் ரோட்ல, மருத்துவ சேவை, ரத்த தான சேவை, எத்தனை ஜமாத்து செஞ்சிருக்கிறீங்க சொல்? அமைப்புகளை உருவாக்கி இருக்கிறவங்களாவது சில பேர் செஞ்சிருக்கிறாங்க. ஜமாத்து உலமாக்களை பார்த்து கேட்கிறேன், பள்ளிவாசல் நிர்வாகத்தை பார்த்து கேட்கிறேன், எந்த பள்ளிவாசல் நிர்வாகத்திலாவது ரத்த தான முகாம் நடத்திருக்கிறீங்களா? எவன் செத்தா என்ன, எவன் ஆக்சிடென்ட்ல போய் மண்டை உடைஞ்சு ஆளுக்கு ஆளியான எனக்கு என்ன? நாங்க அப்படி இருக்கலையே, எங்களை அல்ல அப்படி இருக்க விடலையே. எங்கோ ஒரு ஊர்ல எவனுக்கு எதிர அநியாயம் நடக்குது, அவன் முகம் பார்க்கல, அவன் பேரு தெரியல, அவன் ஊரு தெரியல, காவல்துறை அவனுக்கு பொய் வழக்கு போட்டு சிறை கொட்டடியிலே அவனை தள்ளி இருக்கிறது என்ற செய்தி தான் எங்களுக்கு கிடைக்குது. கடைநல்லூர்ல இருக்கிறவன் ரோட்ல இறங்கி கோஷம் போடுறான், விடுதலை செய், பொய் வழக்கு போட்ட காவல்துறை அதிகாரியை கைது செய், சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய். போய் கேட்டு பாரு, எத்தனை பேருக்கு எதிராக களத்தில் இறங்கி போராடி இருக்கிறோம், அத்தனை பேரையும் போராட்ட களத்திலே வந்து உங்களுக்கு தெரியுமா? ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தஞ்சை மாவட்டம் அவனியாபுரம் ஆடுதுறை சாதிக்கு இமாம் அலி 2 பேர் மேல பொய் வழக்கு போட்டாங்க. உங்க மாவட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தினீங்களா? நெல்லையில் நடந்துச்சு. இங்க இருக்கிற எத்தனை பேர் போய் கலந்தோம்? அதுல எத்தனை பேருக்கு அந்த இமாம் அலி முகம் தெரியும், அந்த சாதிக்குடைய முகம் தெரியும், அவன் யார், அவன் பேக்ரவுண்ட் தெரியுமா? ஒன்னே ஒண்ணுதான் தெரியும், அவன் நம்முடைய கொள்கை சகோதரன், அந்த ஒண்ணுதான் தெரியும். எவனோ பாதிக்கப்பட்டான், நாங்க சும்மா இருக்கலையே. இது ஒற்றுமையப்பா. சமுதாயத்தில் ஒருத்தன் பாதிக்கப்பட்டா அதுக்கு எதிராக களமிடுகிற ஒற்றுமை. மேடையில ஒன்னா உட்கார்ந்தா ஒத்துமையா? ஒரே பேனர்ல பேர் போட்டா ஒத்துமையா? பேர் போட்டு நாருத அந்த பக்கம் மேடையில் உட்கார்ந்து வா, மேடையை விட்டு இறங்கும் போதே சண்டை போட்டுட்டு போன ஒத்துமை கூட்டம்லாம் உண்டு. சமூக ஒற்றுமை மாநாடுன்னு ஒன்று போட்டாங்க, ஒரு 6-7 வருஷம் இருக்கும். எல்லா அமைப்பு தலைவர்களும் உட்கார வச்சாச்சு, நம்ம தான் போக மாட்டோமே. பேசி முடிஞ்சு போகும்போதே சண்டை ஆரம்பிச்சிருச்சு. அது வரைக்கும் சலாமா சொல்லிக்கிட்டாங்க. முடிஞ்சு போகும்போது இவர் என்ன பத்தி தான் பேசினார். ஏற்கனவே மேடைக்கு வர்றதுக்கு முன்னாடி குற்றச்சாட்டு, இந்த ஆள் அமானித மோசடி பண்றவர், நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாரு, காசுல கையாடல் பண்ணிட்டாருன்னு ஒருத்தர் மேல இன்னொருத்தர் குற்றச்சாட்டு. அவருக்கு ஏதோ ஒரு தலைப்பு கொடுக்க, அந்த தலைப்புல அவர் பேசுறார், அமானித மோசடி பண்ணக்கூடாது, நேர்மையா நடக்கணும், மறுமையில் அல்ல தண்டிப்போம். இந்த ஆளுக்கு குத்துது உள்ளுக்குள்ள, குத்தமுள்ள மனசு குறுக்குறுக்கும்ல, நம்மளை மெனக்கெட்டு மேடையில் உட்கார வச்சுக்கிட்டு நம்மளை மூக்கறுத்து விட்டான். எதுக்கு இது ஒத்துமையா? ஒன்னா உட்கார்ந்துக்கிட்டு வெட்டிக்கிட்டு சாவுறது ஒத்துமையா? அதோட சலாம் சொல்லிட்டு ஒதுங்கிப்போம். ஒற்றுமை என்று சொன்னால் பிறர் படுகிற கஷ்டத்திலே பங்களிப்பு செய்ய வேண்டும், அதுதான் உண்மையான ஒற்றுமை. அந்த ஒற்றுமைக்கு நீங்கள் சொல்வது வழி அல்ல, நபிகள் நாயகம் காட்டிய வழிதான் அந்த ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடிய சரியான வழி. நபிகள் நாயகம் காட்டினாங்க என்ன வழி? மக்காவில் இருந்து கொள்கை சகோதரனை எல்லாம் திரட்டிக்கிட்டு மதீனாவுக்கு வர்றாங்க. காசு இல்ல, பணம் இல்ல, வீடு இல்ல, நிலம் இல்ல, வியாபாரம் இல்ல, மனைவி மக்கள் இல்ல, ஒன்றும் இல்லாமல் ஆதரவற்ற நிலையிலே மதீனாவிலே வந்து குடியேறுகிறார்கள். மதீனத்து சகோதரர்கள் அவங்களுடைய ஒற்றுமையை வெளிப்படுத்துறாங்க. பணம் இல்லையா, கவலைப்படாத, என் பணத்தில் பங்குதாரேன். மனைவி மக்கள் இல்லையே, குடும்ப வாழ்க்கை நடத்துறதுக்கு வழியிலேயே, கவலைப்படாத, என்னிடம் இருக்கக்கூடிய மனைவியரில் 2 ஒருவரை விவாகரத்து செய்கிறேன், நீ சந்தோஷமாக குடும்ப வாழ்க்கை நடத்து. பிசினஸுக்கு வழியிலேயே, கவலைப்படாத, நான் செய்யற பிசினஸ்ல நீனும் கூட்டணி சேர்ந்துக்க. எப்படி ஒற்றுமை நபிகள் ஏற்படுத்தினாங்க? அது உண்மையான ஒற்றுமை. அதுக்கு இந்த வழியை ரசூலுல்லாஹ் ஃபாலோ பண்ணல, தப்ப கண்டுக்காம இருக்கிற வழியை ரசூலுல்லாஹ் ஃபாலோ பண்ணல, கொள்கையில சமரசம் பண்ற வழியை ரசூலுல்லாஹ் ஃபாலோ பண்ணல. பெரிய ஆளு தப்பு செஞ்சா ஒரு பார்வை, சின்ன ஆளு தப்பு செஞ்சா ஒரு பார்வை, இப்படி தவறுகளை பிரிச்சு பார்க்கல ரசூலுல்லாஹ். எல்லாத்தையும் உறுதியா நின்னாங்க. அத்தோடு சேர்த்து அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு கட்டுப்படுவோம் என்ற கொள்கையை கையில் எடுத்தாங்க.
அந்த ஒண்ணுதான் அவங்களை இப்படிப்பட்ட ஒற்றுமையை உருவாக்குச்சு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க ஒன்றுபட முடியாதுன்னு நான் சொல்லல, அல்லாஹ் சொல்றான் வஅன்ன ஹாதிஹி உம்மத்துக்கும் உம்மத்தன் வாஹிதத்தன், இதோ இந்த உங்களின் சமுதாயம் ஒரே சமுதாயம். எப்படி ஒன்றுபடுவீங்க தெரியுமா? வஅன ரப்புக்கும் ஃபஅபுதூன், நான் தான் உங்களின் இறைவன், என்னைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்பதிலே நீங்கள் ஒன்றுபடுங்கள். ஒன்றுபட்ட சமுதாயமா மாறிடுவீங்க. எதுவா இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவேன் வா. அல்லாஹ் சொன்னா மாற்று கருத்து கிடையாதுன்னு வா. அல்லாஹ் சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்தா அதுல மாற்று வேலை செய்ய மாட்டேன்னு வா. அப்ப நீ ஒன்றுபடுவ. அந்த ஒற்றுமை ஒரு மனித உடலை போன்றிருக்கும். நெல்லிக்காய் மூட்டை மாதிரி சிதறி போகாது. போலீஸ் லத்திய தூக்கின உடனே ஓடி போகாது. காசு பணத்துல கொஞ்சம் குறைஞ்ச உடனே சண்டை போட்டுக்க வைக்காது. அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவேன். அல்லாஹ் சொன்னா அதுதான் இறுதி ஜட்ஜ்மெண்ட் முடிவெடு. ஒற்றுமை வருமப்பா. அந்த ஒற்றுமை குலைக்க முடியாத ஒற்றுமையாக இருக்கும். இந்த கொள்கையை சொல்லாம நீ வேற எந்த ஒற்றுமையை சொன்னாலும் அது ஒற்றுமை இல்லை, அது போலித்தனமான ஒற்றுமை. தத்துவத்தை சொல்வோம், ஒற்றுமையை நிலைநாட்டுவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி ஒன்றுபட்டு நிற்கிற மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்